Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once again we welcome you in the blessed name of our Lord Jesus Christ. மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். For our meditation, let us turn to Hebrews 2nd chapter verses 3 to 8. நம்முடைய தியானத்திற்காக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3 to 8. 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய இருக்கிற வசனங்களை நாம் படிப்போம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தெய்வன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கும் கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். How shall we escape if we neglect so great salvation, which at the first began to be spoken of by the Lord, and was confirmed unto us by them that heard him, God also bearing them witness, both with signs and wonders, and with divers miracles, and gifts of the Holy Ghost, according to his own will. For unto the angels hath he not put in subjection the world to come whereof we speak, but one in a certain place testified, saying, What is that man that thou art mindful of him, or the son of man that thou visitest him? Thou madest him a little lower than the angels, thou crownest him with glory and honor, and didst set him over the works of thy hands. Thou hast put all things in subjection under his feet, for in that he put all in subjection under him, he left nothing that is not put under him. But now we see not, yet all things put under him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In this passage we note one important word. இந்த பகுதியிலே நாம் ஒரு முக்கியமான வார்த்தையை காண்கிறோம். That when an angel spoke and the people, after hearing that voice, if they didn't obey that voice, ஒரு தேவதூதன் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்ன பின்பு அதை கேட்கிற ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போனால் they have to receive punishment, and that punishment was, according to the scripture, what was a just punishment. அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டாகும். அந்த தண்டனையானது வேத வசனங்களின்படி நீதியுள்ள தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is according to the original, it is the endoikos, that is, it is the righteous God gives the just punishment. வேதத்தில் இருக்கிறதான அந்த வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பின்படி நீதியுள்ள தேவன் நீதியான ஆக்கினை தீர்ப்பை அல்லது தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why? ஏன்? Punishment is there, but yet the word used just, I mean what God gives, the punishment is a just punishment. தண்டனை ஒன்று உண்டு, ஆனால் வேதத்தில் அதை பற்றி சொல்லி இருக்கும் பொழுது அந்த தண்டனையானது நீதியான தண்டனை என்று சொல்லி இருக்கிறது. God when he created man, he created him that he might be the ruler of the whole world. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியதான நோக்கத்தோடு தான் அவரை சிருஷ்டித்தார். But man could not understand the plan of God, and he lost that particular what they call privilege that God gave unto him. ஆனால் மனுஷனோ தேவனுடைய நோக்கத்தை அறியாதவனாய் இருந்தபடியினால் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த குறிப்பிட்ட ஸ்லாக்கியத்தை நஷ்டப்படுத்தி விட்டான். He lost the rulership. அவன் அந்த ஆளுகையை இழந்து போனான். Now God wanted once again to bring him back to the former state. ஆனாலும் மறுபடியும் அவனை ஆதி நிலைமைக்கு திரும்பி கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பினார். That very word salvation, according to the English word, it comes from the root word salvage. சால்வேஷன் என்ற ஆங்கில பதமானது சால்வேஜ் என்கிறதான மூல பதத்திலிருந்து வந்திருக்கிறது. When a ship is sunk in the sea, they used to salvage or bring the ship to the former state. ஒரு கப்பல் கடலிலே மூழ்கும் என்றால் அதை மறுபடியும் மூழ்காமல் இருக்கக்கூடியதான நிலைமைக்கு அதை மீட்க வேண்டியது இருக்கிறது. So that is known as salvaging operations. அதுதான் மீட்கும் பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So in the same way, man who lost that what they call rulership has gone down, and God's desire was to bring him back to the first state. இதை போலவே ஆளுகை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்து போய்விட்டான். ஆனால் தேவன் அவனை மறுபடியும் ஆளுகை செய்யக்கூடிய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர விரும்புகிறார். For this sake, yesterday you heard, not God,
the triune God began to witness and to confirm. அதற்காக நேற்று நீங்கள் கேள்விப்பட்ட வண்ணமாக தேவன் மாத்திரமல்ல, திருத்துவ தேவன் அதற்காக சாட்சி கொடுக்கிறார்கள், அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். God the Father, God the Son and God the Holy Spirit. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இதில் செயல்படுகிறார்கள். How did they witness and how did they confirm this great salvation? இந்த பெரிதான ரட்சிப்பை பற்றி அவர்கள் எப்படி சாட்சி கொடுக்கிறார்கள், எப்படி உறுதிப்படுத்துகிறார்கள்? By signs, by wonders and by miracles. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்கள் அதை செய்கிறார்கள். See, that means if the triune God with all the signs and wonders and miracles are confirmed about his great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பற்றி திருத்துவ தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் அதை உறுதிப்படுத்துவார்கள் என்றால், and if a man or a woman after hearing this, if he continually disobeys and rejects his salvation, ஒரு மனுஷனோ அல்லது ஸ்திரீயோ இந்த பெரிதான ரட்சிப்பை பற்றி கேள்விப்பட்ட பின்பு, தொடர்ந்து கேள்விப்பட்ட பின்பு அதற்கு கீழ்ப்படியாமற் போனால், definitely God will judge and that judgment will be a just punishment. நிச்சயமாக தேவன் அவர்களை தண்டிப்பார், அது நீதியான தண்டனையாக இருக்கும். We must always remember in our spiritual life, especially in Christian life, நாம் எப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், விசேஷமாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், there is no neutral place. நாம் நடுநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இடமே இல்லை. Either you receive the reward from the Lord or you have to prepare to receive the punishment from the Lord. ஒன்று தேவனிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், அல்லது தேவனிடத்திலிருந்து தண்டனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் போக வேண்டும். If you read Revelation 22nd chapter 5th verse, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படித்தால், there the servants got a great special privilege to see the face of the Father. அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய விசேஷித்த ஸ்லாக்கியத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். The highest privilege and the highest reward. அதுதான் உன்னதமான ஸ்லாக்கியமும் உன்னதமான பிரதிபலனுமாய் இருக்கிறது. But at the same time, அதே வேளையில் you kindly read Revelation 6th chapter verses 15 to 17. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய படிப்போம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். And the kings of the earth, and the great men, and the rich men, and the chief captains, and the mighty men, and every bondman, and every free man, hid themselves in dens and in the rocks of the mountains, and said to the mountains and rocks, fall on us, and hide us from the face of him that sitteth on the throne, and from the wrath of the Lamb, for the great day of his wrath is come, and who shall able to stand? See here, there is a group of people who are calling the mountains and the rock to fall upon them and hide their faces from the Lord. இங்கே ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் கன்மலைகளையும் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து தேவனுடைய முகத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். On the other hand, we see servants of God are able to see the Father's face. ஆனால் மற்றொரு பக்கத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிதாவாகிய தேவனை தரிசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெறுகிறார்கள். So there is no neutral ground between these two experiences. ஆகவே இந்த இரண்டு அனுபவங்களுக்கு இடையிலே நடுநிலைமையில் இருக்கிற ஒரு அனுபவம் கிடையாது. Either you come to the very place to be in the presence of God and see his face, ஒன்று நீங்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்கக்கூடியதான தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும், or you are in a place you say, cry out, oh mountains and rocks, hide us, we are unable to see the face of God. இல்லாவிட்டால் கன்மலைகளையும் மலைகளையும் நோக்கி பார்த்து தேவனுடைய கோபாக்கினுக்கு மறைத்துக் கொள்ளும்படியாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் கூப்பிடக்கூடிய ஒரு இடத்தில் காணப்பட வேண்டும். Today many gospel preachers preach about the salvation, about the forgiveness through Calvary. இன்றைக்கு अनेक சுவிசேஷ பிரசங்கியார்கள் கல்வாரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறார்கள். But they very deftly, very carefully avoid the punishment that you will receive when you don't obey the gospel. ஆனால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறதான தண்டனை பற்றி பேசுகிற விஷயத்தில் அவர்கள் மிகவும் ஞானமாக அதை மறைத்து விடுகிறார்கள். And they say we should not instill fear, we should not terrorize people to believe the gospel. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், ஜனங்களை நாம் பயப்படுத்த கூடாது, தேவனுடைய பெயரை சொல்லி அவர்களை நாம் பயப்பட வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள். But the Bible says, knowing the terror of the Lord, we pursued people to believe on the Lord Jesus Christ. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், தேவனுடைய பயங்கரத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய ஜனங்கள் தேவனையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அவர்களுக்கு போதிக்கிறோம்
சுவிசேஷம் என்று சொல்லி இருக்கிறது. So whenever the gospel is preached, these two things must be preached without anybody call adding or what they call subtracting. ஆனபடியால் தான் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும் பொழுது இந்த இரண்டு விஷயங்களையும் பற்றி இவைகளில் ஒன்றும் கூட்டியோ அல்லது குறைத்தோ செய்யாதபடி பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாகும். This morning one of our brother had a dream. இன்று காலையிலே நம்முடைய ஒரு சகோதரன் ஒரு சொப்பனம் பார்த்தார். He heard a voice that the whole city would be burned with fire. எல்லா பட்டணம் முழுவதும் அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும் போகிறது என்று சொல்கிற சத்தத்தை கேட்டார். Afterwards he saw a sun type coming up from the depth and then going up and up. Like a sun it comes up. அதன் பின்பு சூரியனை போல அது அப்படியே மேலே மெதுவாக அப்படி எழும்பி போய் கொண்டிருக்கிறதாம். Very soon he saw the whole place was sparks of fire like a rain coming, and the whole city destroyed by that fire. வெகு சீக்கிரத்திலே பட்டணம் முழுவதும் அக்கினியானது மழையை போல பொழிந்து எல்லா இடத்திலும் அக்கினி ஜுவாலைகள் எரிந்து அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டதாம். People are running skelter this side and that side and crying, but they are unable to save them. ஜனங்கள் இங்கும் அங்குமாக ஓடி தப்பிக்க முயன்றார்கள், ஆனால் அவர்களை ரட்சிக்க ஒருவரும் இல்லை. This brother also was searching where and he saw one or two people whom he know, and he was crying, and he was in a very in a terrorized state. இந்த சகோதரன் கூட எங்கே ஓடி தப்பிக்கொள்ளலாம் என்று ஓடும் பொழுது அவருக்கு அறிமுகமான ஒன்று இரண்டு பேரை அவர் சந்தித்து அவர்களிடத்தில் போகும் பொழுது அவர்களும் மிகவும் கலங்கின நிலைமையில் இருந்தார்களாம். This brought him a fear, and he began to pray in the presence of God. இது அவருக்கு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கியது. அதனால் அவர் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். Why? ஏன்? If you read 1 Peter 4th chapter, நீங்கள் முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் படித்தால் verses 14 to 18, 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய படிப்பீர்கள் என்றால் Peter says that time must come. பேதுரு சொல்கிறார் காலம் வந்திருக்கிறது. 17 to 18, 17ஆம் 18ஆம் வசனங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கத்தினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானோ ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? For the time has come that judgment must begin at the house of God, and if it first begin at us, what shall the end be of them that obey not the gospel of God? And if the righteous scarcely be saved, where shall the ungodly and the sinner appear? So the time must come that the judgment may come upon the house of God. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கி இருக்கிற காலம் வந்து விட்டது. Not only this brother's dream, all over wherever we go we hear such type of warnings. இந்த சகோதரனுக்கு கிடைத்ததான சொப்பனம் மாத்திரமல்ல, இந்த இன்றைக்கு உலகத்தில் எந்த இடத்தில் போனாலும் இப்படிப்பட்டதான எச்சரிப்பை நாம் பல விதங்களில் கேள்விப்படலாம். In the jungles of Andhra near West Godavari district, கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற ஒரு காட்டிலே there are 4 birds. அங்கே 4 பறவைகள் இருக்கின்றன. These 4 birds, after the 4 birds, 2 birds were speaking little clearly about something about scriptures. இந்த 4 பறவைகளில் 2 பறவைகள் மிகவும் தெளிவாக வேத வாக்கியங்களை பற்றி பேசுகின்றன. And 2 birds are telling in Telugu, Jesus is coming soon. அவைகளுக்கு அர்த்தமாக மற்ற 2 பறவைகள் தெலுங்கிலே இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்கின்றன. The people of that jungle, they could not follow what it was. ஆனால் அந்த காட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் அர்த்தம் தெரியவில்லை. But recently some of the Christian people were able to diagnose, and they photographed it and they took a video, what they call tape recorded, what they call the voice of the birds. ஆனால் இதை பற்றி கேள்விப்பட்ட வேறு சிலர் அங்கே போய் அந்த பறவைகளை அவர்கள் புகைப்படம் எடுத்தார்கள். அவைகள் பேசுகிறதான அந்த சத்தத்தையும் கூட அவர்கள் பதிவு செய்தார்கள். Hundreds of people are going and watching. They are fearing Jesus is coming soon. இப்பொழுது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் போய் அதை பார்த்து அதை கேட்கும் பொழுது மிகவும் பயந்து நடுங்குகிறார்கள். Dear brother, dear sister, this convention is one of the convention you are blessed to have. அருமையான ஜனங்களே, இந்த கன்வென்ஷன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீங்கள் பெற்றிருக்கிற ஒரு கன்வென்ஷன் ஆகும். Don't think that you may have the same time continually in this very country. இப்படி கன்வென்ஷன் உங்களுக்கு கிடைத்திருக்கிற அப்படினால் உண்மையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இனி தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Very soon a day of what they call a kind of a great turmoil will happen in our own country. ஏனென்றால் வெகு சீக்கிரத்தில் தேவனுடைய கோபாக்கினை கொந்தளிப்பு நம்முடைய பட்டண தேசத்திலே சம்பவிக்க போகிறது. Not only in the country, it may happen in your own life. இது தேசத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய சொந்த ஜீவியத்திலும் கூட வரலாம். It may happen tonight or tomorrow, any time. அது இன்று ராத்திரியோ அல்லது வேறு எந்த வேளையிலும் நடக்கலாம். For years you have heard the gospel. பல வருஷங்களாக நீங்கள் சுவிசேஷம் கேட்டீர்கள். But now the Lord has given you one more chance. ஆனால் தேவன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கூட கூட்டி தந்திருக்கிறார். And that's why through dreams, through visions, and through many things, God is reminding the people that they have to be ready for the coming of the Lord. ஆனபடியால் தான் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் இன்னும்
பலவிதங்களிலும் அவருடைய வருகை சமயமா இருக்கிறது என்றும் ஜனங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றும் தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். Now I told you God's great desire was that man once again must become the ruler. தேவனுடைய மிகப்பெரிய வாஞ்சை மனுஷன் மறுபடியுமாக ஆளுகை செய்யக்கூடியவனாக திரும்பி கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நான் சொன்னேன். The worldly rulers are what they call controlled by kind of a certain provisions. இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிறவர்கள் தலைவர்கள் சில காரியங்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். They may be ruling a country for 6 months, 1 year, 5 years, 30 years, 40 years. அவர்கள் இந்த தேசத்தை ஒருவேளை 6 மாதங்களோ 1 வருஷங்களோ அல்லது 20 அல்லது 30 வருஷங்களோ 40 வருஷங்களோ ஆளுகை செய்யலாம். But when you become a ruler in the kingdom of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு ஆளுகை செய்கிறவராய் மாறும் பொழுது you have to become a ruler forever and ever. நீங்கள் நித்திய காலமாக ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். For that, unless and until you put off this mortal body and put on the immortal body, அதற்காக இந்த அழிவுக்குரிய சரீரத்தை சாவுக்கிதமான சரீரத்தை நீங்கள் களைந்து போட்டு சாவாமை உள்ள சரீரத்தை தரித்துக் கொள்ளாவிட்டால் you cannot come to that what they call ruler state. நீங்கள் அந்த ஆளுகை செய்யக்கூடிய நிலைமைக்கு வர முடியாது. In that God's kingdom there is a group called angels. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. They are immortal, they cannot die. அவர்கள் அழிவில்லாதவர்கள், அவர்கள் மரிக்க மாட்டார்கள். That's why when Lucifer rebelled against God, he fell down, and even now he cannot come back to the first state. ஆனபடியால் தான் லூசிபர் என்கிற ஒரு தேவதூதன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த பொழுது அவன் விழுந்து போனான். அவன் மறுபடியுமாக அந்த இடத்திற்கு வர முடியாது. When God created man, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது he created man that he may face death. That is, he was created that he could face death. மனுஷனை அவன் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் சிருஷ்டித்திருந்தார். That is why the Bible says he was created little lower than the angels. ஆனபடியால் தான் தேவதூதர்களை பார்க்கலும் சற்று சிறியவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Angels cannot die, but man can die. தேவதூதர்கள் மரிக்க மாட்டார்கள், ஆனால் மனுஷன் மரிப்பான். So that means this man, if he has to become a ruler in the kingdom of God, இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறவனாய் மாற வேண்டும் என்றால் this body must put on immortality. இந்த சரீரமானது சாவாமை அழியாமை தரித்துக் கொள்ள வேண்டும். That's why in 2 Corinthians 5th chapter 4th verse, ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். For we that are in this tabernacle do groan, being burdened, not for that we would be unclothed, but clothed upon, that mortality might be swallowed up of life. that means this life which is mortal, it must be swallowed up with life that is immortality. இந்த ஜீவியமானது, அதாவது அழிவுக்குரியதான இந்த ஜீவியமானது அழியாமையினாலே விழுங்கப்பட வேண்டும். So that is the plan of God, that if you and I have to become the rulers in the kingdom of God, இதுதான் தேவனுடைய திட்டமாகும். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறவர்களாய் மாறும்படியாக this mortal body, temporal body must be an immortal body. இந்த அழிவுக்குரிய தற்காலிகமான சரீரம் அழிவில்லாத சரீரமாய் மாற வேண்டும். Today people say all religions teach the same thing, and if you follow any religion you will one day come back to God. இன்றைக்கு ஜனங்கள் பொதுவாய் சொல்கிறார்கள், எல்லா மார்க்கங்களும் ஒரே காரியத்தை தான் போதிக்கின்றன, ஆனபடினால் ஏதாவது ஒரு மார்க்கத்தை பின்பற்றினால் என்றாவது ஒரு நாள் தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விடலாம் என்று. But if you analyze, if you study the history or the teachings of other religions, ஆனால் மற்ற மார்க்கங்களுடைய போதகங்களை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் most of the religions believe that this body is Maya. ஏறக்குறைய எல்லா மார்க்கங்களும் இந்த சரீரமானது மாயை என்று ஒத்துக்கொள்கின்றன. They don't consider this body could live forever and ever. இந்த சரீரம் என்றென்றைக்குமாக உயிரோடு இருக்கும் என்று எந்த மார்க்கமும் ஒத்துக்கொள்வதில்லை. They say it is full of evil. இது தீமை நிறைந்த சரீரம் என்று சொல்கிறார்கள். That's why they go to the jungles, they take penance and they destroy this body. ஆனபடினால் தான் காடுகளில் போய் தவம் எடுத்து அவர்கள் இருந்து தங்களுடைய சரீரங்களை ஒடுக்குகிறார்கள். Even after death they say it will not die, it will not live forever, it will be immersed. மரணத்திற்கு பின்பும் இது என்றென்றைக்கும் ஜீவிக்காது, இது அப்படியே ஏதோ ஒன்றில் மூழ்கிவிடும் என்று சொல்கிறார்கள். How? எப்படி? Take a little salt,
கொஞ்சம் உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Put it in a cup of water. அதை ஒரு கப்பில் இருக்கிற தண்ணீரிலே போடுங்கள். The salt is dissolved in the water. இந்த உப்பானது தண்ணீரில் கரைந்து விடுகிறது. Afterwards, if you try to take the salt, you cannot take the salt. அதன் பின்பு அதிலிருந்து உப்பை மறுபடியும் எடுக்க பிரயாசப்பட்டால் முடியாது. In the same way, இதை போலவே you are now living in this body. இன்றைக்கு நாம் இந்த சரீரத்திலே ஜீவிக்கிறோம். After so many cycles of birth, அதன் பின்பு பல மறுபிறப்புகள் வந்த பின்பு you will be immersed into God or Brahma. That's all. நீங்கள் பிரம்மா அல்லது தேவனுக்குள் அப்படியே மூழ்கி விடுவீர்கள் என்று So சொல்கிறார்கள். that means this body has no hope at all. அதாவது இந்த சரீரத்திற்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. That's why most of the religion, when people they die, they go and burn this body. ஆனபடினால் தான் பல மார்க்கங்களிலும் ஒருவர் மரித்த பின்பு அவர்கள் இந்த சடலத்தை கொண்டு போய் எரித்து விடுகிறார்கள். But when Christ came into this world, ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது according to Hebrews 10 chapter 5th verse, எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனத்தின்படி he said, "Lo, thou hast prepared a body for me." அவர் சொல்கிறார், ஆண்டவரே இதோ நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். That means when Christ came into the world, he changed the whole concept of all the other religions. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மற்ற எல்லா மார்க்கங்களுடைய அபிப்பிராயத்தை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். Other people thought this body is the source of evil. மற்ற எல்லா மார்க்கத்தார்களும் இந்த சரீரம் எல்லா தீமைக்கும் காரணமா இருக்குது என்று சொன்னார்கள். But here Christ says, "Thou hast prepared a body that I may do the will of God." ஆனால் கிறிஸ்து சொல்கிறது என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யும்படியாக நீர் இந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். So this body is not evil, but how we use this body. ஆனபடினாலே இந்த சரீரம் தீமை அல்ல, இந்த சரீரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்களோ அதுதான் தீமையாக இருக்கிறது. Take a knife. ஒரு கத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். You can cut the vegetables in your kitchen. நீங்கள் அதை சமையலறையில் இருக்கிற காய்கறிகளை வெட்டுவதற்கு உபயோகப்படுத்தலாம். At the same time, the same knife could be used to kill a man. அதே கத்தியை நீங்கள் அன்று ராத்திரி ஒரு மனுஷனை கொன்று போடும்படியாக உபயோகப்படுத்தலாம். Because you use that knife to kill a man, you cannot say the knife is bad. இந்த கத்தியை ஒரு மனுஷனை கொன்று போட நீங்கள் உபயோகப்படுத்தினபடியால் கத்தி பொல்லாதது என்று நீங்கள் சொல்ல முடியாது. Your eyes are good. உங்களுடைய கண்கள் நல்லது. Your hands are good. உங்களுடைய கைகள் நல்லவைகள் தான். A good God created a good body. நல்ல தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல சரீரத்தை சிருஷ்டித்திருக்கிறார். But you must know how to use it. ஆனால் இந்த சரீரத்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். And because people do not know it, they blame this body. ஜனங்களுக்கு இது தெரியாதபடியால் தான் இந்த சரீரத்தை அவர்கள் குறை சொல்கிறார்கள். In the Bible you find a balanced view of this body. வேதத்திலே இந்த சரீரத்தை நிதானமாக நடத்தக்கூடியதான ஒரு தரிசனத்தை பார்க்கலாம். In Psalms 103 verse 14, 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் the psalmist says this body is made of clay. சங்கீதக்காரன் சொல்கிறான் இந்த சரீரம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. At the same time, Psalms 139 verse 14, அதே வேளையில் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் it's a fearfully made. It's a great. He could not understand the mystery behind this body. இது மிகவும் பயப்படக்கூடிய விதத்தில் ஆச்சரியமான விதத்தில் உருவாக்கப்பட்டது. இதை எப்படி உருவாக்கினார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். Two views. இரண்டு விதமான நோக்குகள். One is made of clay only. ஒன்று மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்வது. But the other is a fearfully, is a great master creation of God. மற்றொன்று இது மிகப்பெரிய தேவனுடைய ஒரு அதிசயமான படைப்பு. Look at your body. உங்களுடைய சரீரத்தை நோக்கி பாருங்கள். Blood vessels are so long, they say 96,500 kilometers length of blood vessels are in your body. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் மிகவும் நீளமானவைகளாம். அவைகளுடைய நீளத்தை கணக்கிட்டால் 96,500 கிலோமீட்டர் நீளம் உள்ளவைகள் என்று சொல்கிறார்கள். Look at your tongue. உங்களுடைய நாவை பாருங்கள். 10,000 taste buds are there. இதிலே 10,000 சுவை ருசிக்கக்கூடியதான நரம்புகள் இருக்கின்றதாய் சொல்கிறார்கள். You can taste bitter things, you can taste what they call sweet things. நீங்கள் இதிலே கசப்பு சுவையை நீங்கள் ருசிக்கலாம், இனிப்பு சுவையை நீங்கள் ருசிக்கலாம். You can taste saltish thing. இதேபோல உப்பினுடைய சுவையை நீங்கள் ருசிக்கலாம். In one tongue you have got different buds that can taste different things. இந்த ஒரே நாவிலே பல சுவைகளை நீங்கள் ருசிக்கக்கூடியதான அந்த தன்மைகள் உண்டு. Your bones are so strong, even the RCC cement cannot come against it. உங்களுடைய எலும்புகளை கவனித்தால் அது அவைகள் இந்த RCC சிமெண்ட் இருக்கிற உறுதியை பார்க்கல உறுதியுள்ளவைகள் என்று சொல்கிறார்கள். And there's a type of acid in your stomach that can burn any skin. அதே போலவே உங்களுடைய வயிற்றிலும் ஒரு விதமான அமிலம் இருக்கிறதாம். அது எந்த தோலையும் அது அப்படியே பஸ்பமாக்கி விடும். But at the same time your skin is not burnt. ஆனால் உங்களுடைய தோல் அது எரிந்து போகவில்லை. Look at your heart. Look at your heart. உங்களுடைய இருதயத்தை பாருங்கள். 24 hours. அது 24 மணி நேரமும் day after day. ஒவ்வொரு நாளும் hour by hour. ஒவ்வொரு மணி நேரமும் minute by minute. ஒவ்வொரு நிமிஷமும் it's pumping. அது இரத்தத்தை அது செலுத்திக் கொண்டே இருக்கிறது. So for an average man who lives for 60 years,
60 வருஷங்கள் ஜீவனோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் சாதாரணமா சராசரியாக 60 வருஷங்கள். Just count how much time the heart must have been pumping blood. அப்படி என்றால் இந்த 60 வருஷங்களிலே இந்த இரத்தமான எத்தனை முறை இந்த இரத்தத்தை அது அழுத்தி செலுத்தி இருக்கும். But yet see how wonderfully the heart is working. ஆனால் எவ்வளவு ஆச்சரியமாக இந்த இருதயமானது செயல்படுகிறது. So on one side it is made of clay, ஒரு பக்கத்திலே இது மண்ணினால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் other side it's the master creation of a loving God. மற்றொரு பக்கத்திலே அன்புள்ள தேவனுடைய ஒரு அதிசயமான படைப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Why? ஏன்? God's desire that this body must be his own temple. தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் இந்த சரீரம் அவருடைய ஆலயமாய் மாற வேண்டும். People thought this body is full of evil and maya. ஜனங்கள் இந்த சரீரம் தீமை நிறைந்தது என்றும் மாயை என்றும் சொல்கிறார்கள். But God's desire is he wants to turn your own body as a temple of his. ஆனால் தேவனுடைய வாஞ்சியோ உங்களுடைய சரீரத்தை அவருடைய சொந்த ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். That's why according to 1 Corinthians 3rd chapter 17th verse. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple are ye? So this body is a temple, so you cannot destroy this body. இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் அதை கெடுக்க முடியாது. If you go through the history of the world, நீங்கள் உலக சரித்திரத்திலே கவனித்து பார்த்தால் many people went to jungles, they took up what they call sannyas, they afflicted their body, they mutilated their body. அநேகர் காடுகளில் போய் கடுந்தவம் புரிந்து சன்னியாசிகளாய் மாறி விதமாய் தங்களுடைய சரீரங்களை எல்லாம் ஒடுக்கியதை மிகவும் அற்பமாக்கி விட்டார்கள். In Russia there was a group of people called mutilators. They used to cut a hand, cut what they call leg, pluck the eye out. ரஷ்யாவிலே ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கைகள் தங்களுடைய கால்கள் இவைகளை எல்லாம் கூட வெட்டி விடுவார்களாம். Why? ஏன்? If their eye commit any sin, they used to pluck the eye out. அவர்களுடைய கண்ணில் ஏதாகிலும் தீமை செய்தால் அந்த கண்ணை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள். If their hand by the hand, if they hit another person, they will cut their hand. இந்த கையினாலே அவர்கள் யாராகிலும் அடித்து விட்டால் இந்த கையை வெட்டி விடுகிறார்கள். This group were known as mutilators. That means they thought this body was no use, so they were going on, went on destroying this body. Mutilators என்று இந்த கூட்டத்தார் அழைக்கப்படுகிறார்கள். இவ்விதமாக அவர்கள் செய்கிற தவறுகளுக்காக தங்களுடைய சரீரத்தை அவர்கள் அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். But God's desire that this body must be his own temple. ஆனால் தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் இந்த ஆலயம் அவருடைய ஆலயமாக இந்த சரீரம் அவருடைய ஆலயமாய் மாற வேண்டும். So if this body has to come up to that immortal state, அந்த அழியாமை உள்ளதான நிலைமைக்கு இந்த சரீரம் வர வேண்டும் என்றால் we have to follow the very same footsteps of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதே அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்ற வேண்டும். Christ died, கிறிஸ்து மரித்தார், and he was buried, அவர் அடக்கம் செய்யப்பட்டார், and he rose from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். In Romans 1st chapter 4th verse, ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் because he rose from the dead, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபடியினால் he was declared to be the son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். Now many people accept that Christ was a prophet and one of the greatest religious teacher. அநேக ஜனங்கள் சொல்கிறது என்னவென்றால் கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்றும் ஒரு பெரிய மார்க்கத்தினுடைய போதகர் என்றும் சொல்கிறார்கள். But if he was only what I call saint, a teacher or a prophet, அவர் ஒரு பரிசுத்தவானாக அல்லது ஒரு போதகராக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரமா இருந்தார், he could not have brought us to the higher state called resurrected state. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பார் என்றால் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு மேன்மையான நிலைமைக்கு அவர் வந்திருக்க முடியாது. All religious leaders came and taught religious teaching, but they died and are no more. அநேக மார்க்க தலைவர்கள் எழும்பினார்கள், பல நல்ல காரியங்களை எல்லாம் போதித்தார்கள், அதன் பின்பு மரித்தார்கள், அதோடு அவர்கள் முடிந்து போனார்கள். But Christ came, lived, suffered, died, but he rose again. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜீவித்தார், பல விதங்களில் பாடுபட்டார், மரித்தார், மறுபடியும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். Because he rose from the dead, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபடியினால் he was declared to be the son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். So this Jesus whom we declared to you tonight, இவரை தான் நாங்களும் கூட இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறோம். he is not an ordinary prophet or a teacher. அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசியோ போதகரோ இல்லை. He is the son of God. அவர் தேவனுடைய குமாரன். So you have to come equally to him also. நீங்கள் அவருக்கு சமமான ஒரு நிலைமைக்கு வளர முடியும். In two ways. இரண்டு விதங்களில் அது முடியும். In character, ஒன்று குணாசீலத்தில், and in the same body also. அடுத்தபடியாக சரீர ரீதியாகவும் கூட. We have to become like Christ in every aspect of the character. இயேசு கிறிஸ்துவினுடைய குணாசீலங்களுக்கு ஒத்தவிதமாக நம்முடைய எல்லா குணசீலங்களிலும் நாம் குணாசீலங்களிலும் வளர வேண்டும். Along with that, we have to have the same resurrected body in our life. Then only we can become the rulers. அதே வேளையிலே அவருக்கு இருந்தது
போன்ற உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் கூட நாம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும். So for that there is a process that is recorded or told in the word of God. அதற்காக நாம் கடந்து செல்ல வேண்டிய சில முறைகளை தேவனுடைய வசனத்தில் பார்க்கிறோம். If you read Romans 6th chapter, ரோமர் 6ஆம் அதிகாரம் verses 4 and 5, 4ஆம் 5ஆம் வசனங்களை நீங்கள் படித்தால், there by baptism அங்கே ஞான ஸ்நானத்தினால் we are baptized into his death. நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக அடக்கம் செய்யப்படுகிறோம். So through water baptism you are able to share the death of Jesus Christ ஞான ஸ்நானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள் நாம் பங்குள்ளவர்களாகிறோம், and are buried, நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். and through the glory of the Father you are raised up. அதே வேளையில் பிதாவினுடைய மகிமையினாலே நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள். Now read Romans 6th chapter verse 5 only. இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படியுங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. When we begin to teach about the doctrine of water baptism, தண்ணீர் ஞான ஸ்நானத்தை பற்றிய உபதேசத்தை நாங்கள் போதிக்கும் பொழுது most of our Christian brethren think that we are trying to make them disciples of our own church. அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள் நினைக்கிறது என்னவென்றால் அவர்களை எங்களுடைய சபையினுடைய சீஷர்களாக மாற்ற நாங்கள் பிரயாசப்படுகிறோம் என்று. That's why even here, only in the southern part I find, wherever there is a Christian convention, parallelly they keep another convention. ஆகவேதான் இந்த இந்தியாவினுடைய தென் பகுதியிலே அடிக்கடி நான் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், எங்கே ஆகிலும் ஒரு கிறிஸ்தவ கன்வென்ஷன் நடந்தால் அதற்கு ஈடாக அருகிலேயே வேறொரு கன்வென்ஷன் நடத்துவார்கள். But in North India it is not so. ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை. Wherever there is a Christian convention, all the people come and hear the gospel. எங்கேயெல்லாம் கிறிஸ்தவ கூட்டங்கள் நடந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் வந்து சேர்ந்து சத்தியத்தை கேட்பார்கள். Why are you afraid of your people coming to hear the gospel meeting? உங்களுடைய ஜனங்கள் சுவிசேஷ கூட்டங்களுக்கு வந்து சத்தியங்களை கேட்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஏன் பயம்? Are we trying to make your people our own church members? Are we trying to நாங்கள் உங்களுடைய சபையினுடைய அங்கத்தினர்களை எங்களுடைய சபையின் அங்கத்தினர்களாக மாற்ற பிரயாசப்படுகிறோம் என்று நினைக்கிறீர்களா? We are here to declare the gospel. அப்படி இல்லை, நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல மாத்திரம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். We are here to declare the counsel of God. தேவனுடைய ஆலோசனை சொல்ல தான் வந்திருக்கிறோம். We are here to declare that you have to one day to become the ruler. நீங்கள் ஒரு நாள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்கிறதை சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். To become the ruler there is a process that you and I have to follow it. ஆளுகை செய்கிறவர்களாய் மாறும்படியாக நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டிய சில முறைகள் உள்ளன. So why are you resisting the counsel of God? அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் தேவனுடைய ஆலோசனை எதிர்க்கிறீர்கள்? Why are you afraid to send your own people to hear the whole counsel of God? உங்களுடைய ஜனங்கள் தேவனுடைய முழுமையான ஆலோசனை கேட்க வருவதற்கு ஏன் தடை செய்கிறீர்கள்? That is not a right way. அது சரியான முறையே இல்லை. That is not a Christian spirit. அது கிறிஸ்தவ ஆவியே இல்லை. Now what does the word of God say? தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? If you have to share the very resurrection of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், you have to share the very death of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். So how can we share the death of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் நாம் எப்படி பங்கு பெறலாம்? You have to obey in waters of baptism. அதற்காக ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். Now this waters of baptism has got 4 important points. இந்த தண்ணீர் ஞான ஸ்நானம் 4 முக்கியமான அம்சங்களை உடையதா இருக்கிறது. According to Mark's Gospel 16 chapter 16th verse, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, he that believeth and is baptized shall be saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். So that word believeth mean this can only be experienced not by a child but only by a grown up person. விசுவாசம் உள்ளவனாகி என்ற பதத்தை நான் கவனித்தால் இது ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடியதான காரியம் அல்ல, வளர்ச்சியடைந்த பக்குவமடைந்த ஒரு மனுஷன் செய்யக்கூடிய விஷயமாகும். Last year I told I come from the CSI background. கடந்த வருஷத்திலே நான் CSI குடும்பத்திலிருந்து தான் நானும் வந்தவன் என்று சொன்னேன். My grandfather was the archdeacon in Palangutta. He was the manager of the industrial in Nazareth. என்னுடைய தாத்தா பாளையங்கோட்டையில் இருந்த ஒரு சபையிலே ஆர்ச் டீக்கனாக இருந்தார். அதே வேளையில் வேறு ஒரு அலுவலகத்தில் ஒரு மேனேஜராகவும் இருந்தார். I used to come to these Pentecostal meetings. நான் அந்த சமயத்தில் பெந்தெகோஸ்தே கூட்டங்களுக்கு வருவேன். I heard the gospel. நான் சுவிசேஷத்தை கேட்டேன். But I always resisted the truth of water baptism. ஆனால் எப்போதும் தண்ணீர் ஞான ஸ்நானத்தை எதிர்த்து கொண்டே இருந்தேன். My argument was, if my grandfather and all the others did not obey, why should I obey in this water baptism? என்னுடைய தாத்தாமாரும் மற்ற முற்பிதாக்களும்
இந்த ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நான் மாத்திரம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று எப்பொழுதும் வாக்குவாதம் செய்வேன். But one night the Lord made me to understand. ஆனால் ஒரு நாள் இரவில் தேவன் அதை நான் விளங்கிக் கொள்ள செய்தார். So dear brother, first of all listen to the word of God. அப்படினால் அருமையான சகோதரர்களே, முதலாவது நீங்கள் தேவனுடைய வசனத்தை கவனியுங்கள். Then go and study the scriptures. அதன் பின்பு நீங்கள் போய் வேத வசனத்தை ஆராய்ந்து படியுங்கள். Can a child believe? ஒரு சிறு குழந்தைக்கு விசுவாசிக்க முடியுமா? Only a person who can come to the real state can believe. ஒரு வளர்ச்சியடைந்து பக்குவமடைந்த நிலைமைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு தான் விசுவாசிக்க முடியும். That is the standard, that is the requirement of water baptism. ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு அவசியமான ஒரு தகுதி இதுதான். Secondly, the very word baptism means baptizo, means immersion. இரண்டாவதாக இந்த ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையினுடைய ஆங்கில பதத்தினுடைய மூல பதம் baptizo. That means according to Mark's gospel first chapter 10th verse, அதாவது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, when Christ took baptism, கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது he went into the water and was immersed. அவர் தண்ணீருக்குள் இறங்கி அவர் முழுகினார். So that means this baptism must be only by the mode of immersion. ஆனபடியால் இந்த ஞான ஸ்நானமானது முழுகுதல் என்கிற முறைமையில் தான் கொடுக்கப்பட The வேண்டும். Bible does not speak any other method. That's only method is immersion. வேதமானது ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடிய வேற எந்த முறையை பற்றி பேசவில்லை. ஒரே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது, அது முழுகுதல் முறையாகும். That's why on the first day I told you, ஆனபடியால் தான் முதலாம் நாளில் நான் சொன்னேன், there are two dangers. இரண்டு விதமான ஆபத்துகள் உள்ளன. One is taking the scripture and using it according to your own convenience. வேத வசனத்தை உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்வது. Like take little wine, Paul told to Timothy. உதாரணமாக பவுல் தீமோத்தேயுக்கு நீ சற்று திராட்சரசம் கூட்டிக்கொள் என்று சொன்ன You வசனம். can use the scripture and take any amount of drinks. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் குறிப்பிட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கிறீர்கள். That other danger is, மற்றொரு ஆபத்து என்னவென்றால், you know the truth, உங்களுக்கு சத்தியம் தெரியும், but that tradition comes. ஆனால் அதை தடுக்க பாரம்பரியம் வருகிறது. What will be my church think? நான் இதை செய்துவிட்டால் என்னுடைய சபையில் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? What will my clergy or priest will think? என்னுடைய பாதிரியார் என்னை பற்றி என்ன யோசிப்பார்? What will be my mother church? I was in the church for a long period. What will they think about? என்னுடைய தாய் சபையிலே நான் நீண்ட நாட்களா இருந்திருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் செய்துவிட்டால் அவர்கள் என்ன யோசிப்பார்கள்? You know the truth, உங்களுக்கு சத்தியம் தெரியும், but the tradition hinders you. ஆனால் பாரம்பரியம் உங்களை தடை செய்கிறது. But remember, tradition or extending what they call interpreting scripture on your own can never stand before the judgment seat of God. இந்த பாரம்பரியமோ அல்லது வேத வசனங்களை உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி வியாக்கியானம் செய்கிறது ஒன்றுமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. Why? ஏன்? God is a righteous God. தேவன் நீதியுள்ள தேவன். What do you mean by righteousness? நீதி என்றால் அர்த்தம் என்ன? Right, left, that's all. சரியானது சரி, தவறு தவறு. There is no in between. இதற்கு இடையில் ஒன்றுமில்லை. Good is good, evil is evil. நல்லது, தீமையானது தீமை. In the world you can have any type of judgment, but not before God. வேதத்திலே நீங்கள் இதை எப்படி வேண்டுமென்றாலும் இதை நிதானிக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அது முடியாது. So tonight, ஆகவே இந்த the இரவிலே Lord is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். If you have been really touched by the Lord, உண்மையாகவே நீங்கள் தேவனால் தொடப்பட்டிருந்தால், find out whether you have taken the baptism by immersion. நீங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா என்று கண்டித்து நீங்கள் நோக்கி பாருங்கள். Third, மூன்றாவதாக, this baptism must be given in the name of the Father, the Son and the Holy Ghost. இந்த ஞானஸ்நானமானது பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே கொடுக்கப்பட வேண்டும். Some people say they received the baptism in the name of Jesus. சிலர் இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். We are not here to explain much about it because we have got a special study. There you will hear more on this subject. இந்த வேளையிலே அதை பற்றி விவரமாக சொல்ல எங்களுக்கு நேரம் இல்லை. நாளைக்கு அதை பற்றி ஒரு விசேஷித்த வேத பாடம் இருக்கிறது. நீங்கள் அதிலே போய் பங்கு பெற்றால் அதை பற்றி விளக்கத்தை வழங்கிக் கொள்ளலாம். Fourth point is a controversial point. நான்காவது ஒரு தர்க்கத்திற்குரிய விஷயமாகும். Why? ஏன்? If you are taking baptism, it must be taken by a person who had already received the Holy Spirit. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்ற ஒருவரிடத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Because of that, many evangelical people they are hindered, they are hurt. They do not understand why we give baptism to the people. இதனாலே அநேக சுவிசேஷக பிரசங்கியார்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Because they think that we are rebaptizing the people who were baptized by them. நாங்கள் ஏனென்றால் அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எங்களிடத்தில் வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். If a person is baptized by a person who was anointed by the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒருவரிடத்திலே ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், let him be in any Pentecostal church, we don't give another baptism. அது எந்த பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்ததாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை. But if a person
person has taken baptism in the hands of a person who had not received the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியை பெறாத ஒருவருடைய கைகளிலே ஞானஸ்நானம் பெற்ற ஒருவர் இருந்தால், you have to come and take the right baptism, not the rebaptism, the right baptism. நீங்கள் மறுபடியுமாக வந்து சரியான ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அது மற்றொரு ஞானஸ்நானம் அல்ல, சரியான ஞானஸ்நானம். Now this baptism is the counsel of God. இந்த ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனையாகும். When to take? அதை எப்பொழுது எடுக்க வேண்டும்? Read Acts of the Apostle 22nd chapter 16th verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படியுங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். And now why tarriest thou? Arise and be baptized, and wash away thy sins, calling on the name of the Lord. Now last year in the month of May we had a youth camp. கடந்த வருஷத்தில் மே மாதத்தில் ஒரு வாலிபர் கூட்டம் எங்களுக்கு நடந்தது. God willing, this month of May also, the second week, we will be having a youth camp in Madras. தேவனுக்கு சித்தமானால் இந்த வருஷத்திலும் கூட மே மாதம் 2ஆம் வாரம் 8ஆம் தேதியிலிருந்து சென்னையிலே வாலிபர் முகாம் நடைபெற இருக்கிறது. Send your young daughters and sons to this youth camp that they may be get revived and brought to the knowledge of the Lord. வாலிபராய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பையன்களை நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உயிர்ப்பிக்கப்படும்படியாக நீங்கள் அந்த வாலிபர் முகாமுக்கு அனுப்பி வையுங்கள். On the last day of the camp, I saw hundreds of children waiting for take water baptism. அந்த வாலிபர் முகாமுடைய கடைசி நாளில் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற அப்படியே காத்திருந்ததை நான் பார்த்தேன். First I couldn't understand why all these young girls and boys are standing like that. முதலாவதாக இந்த வாலிப பிள்ளைகளும் பையன்களும் ஏன் இப்படி வரிசையில் நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. I came down and asked, why are you taking baptism? நான் அங்கே வந்து அவர்களிடத்தில் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். They were crying. அவர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். Young about 14, 16, like they were crying. சில பிள்ளைகள் 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் தான் அநேகர். Pastor, if we don't take baptism, we will not be made ready for the coming of the Lord. அவர்கள் அழுது கொண்டு சொன்னார்கள், பாஸ்டர், நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாதே. On Sunday, nearly 378 children obeyed in waters of baptism. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 378 பிள்ளைகள் விதமாக ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். So don't delay to obey the waters of baptism. ஆனபடியால் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிகிற விஷயத்தில் தாமதிக்காதீர்கள். Why? ஏன்? That's what why I brought the subject of water baptism is, நான் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றிய விஷயத்தை ஏன் கொண்டு வந்தேன் என்றால், this baptism is the one prepares you for the resurrection. இந்த ஞானஸ்நானம் தான் உங்களை உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒன்று. As Christ died and was buried and was raised up by the glory of the Father, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவினுடைய மகிமையினாலே எழுப்பப்பட்டது போல, in the same way when you share the very death and the burial of Jesus Christ, இதே விதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் அடக்கத்திலும் நீங்களும் பங்கு பெற்றால், you will be raised. நீங்களும் கூட எழுப்பப்படுவீர்கள். Joining a church, joining a Pentecostal church is a secondary matter. The first thing is you must be ready for the resurrection. ஒரு சபையை சேர்ந்து கொள்வதோ அதில் பெந்தகோஸ்து சபையை சேர்ந்து கொள்வதோ இரண்டாவது விஷயம். முதலாவது காரியம், நீங்கள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். Because resurrection is the important truth of all Christians. உயிர்த்தெழுதல் என்று சொல்வது எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு முக்கியமான சத்தியம். If you remove the message of resurrection, there is no Christian message at all. நீங்கள் உயிர்த்தெழுதல் என்றதான பகுதியை உங்களுடைய தூதிலிருந்து நீங்கள் அகற்றி விட்டீர்கள் என்றால் அது கிறிஸ்தவ மார்க்கத்துக்குரிய ஒரு தூதை செய்தியே இல்லை. And we die with the hope that we will be one day be resurrected. நாம் மரித்தாலும் ஒரு நாளில் உயிரோடு எழும்புவோம் என்கிற நம்பிக்கையில் தான் மரிக்கிறோம். Now this resurrection has got two stages. இந்த உயிர்த்தெழுதலுக்கு இரண்டு படிகள் உள்ளன. If you read Daniel's book 12th chapter 2nd verse, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், பூமி தூளிலே நித்திரை பண்ணிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். And many of them that sleep in the dust of the earth shall awake, some to everlasting life, some to shame and everlasting condemnation. this is known as the common resurrection. இது பொதுவான உயிர்த்தெழுதல் என்று When சொல்லப்பட்டிருக்கிறது. you take a seed and sow it into the ground, ஒரு விதையை நீங்கள் நிலத்திலே விதைத்தால் it dieth but it shoot out a new plant. அது மரிக்கிறது, அதிலிருந்து ஒரு புதிய செடி உருவாகிறது. All have to die one day and all will be rising up. இதை போல எல்லாரும் ஒரு நாளில் மரிக்க வேண்டும், எல்லாரும் மறுபடியும் In எழும்புவார்கள். that a greater part will go to the greater contempt and everlasting punishment, அவைகளிலே ஒரு பெரும்பான்மையான பகுதியினர் ஒரு நித்திய அழிவுக்கும் நித்திய நிந்தைக்கும் போகிறார்கள். and a part will go for it inherit everlasting life. வேறொரு கூட்டத்தார் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறார்கள். But if you read Revelation 20th chapter verses 5 and 6, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நீங்கள் படித்தால், 5 and 6.
5ஆம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். But the rest of the dead live not again until the 1000 years were finished. This is the first resurrection. Blessed and holy is he that hath part in the first resurrection. On such the second death hath no power, but they shall be priests of God and of Christ, and shall reign with him 1000 years. Now what will they do? What will they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? They will reign with Christ for 1000 years. அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். What was the plan of God? தேவனுடைய நோக்கம் என்ன? That man once again must become the ruler. மனுஷன் மறுபடியுமாக ஆளுகை செய்கிறவனாய் மாற வேண்டும். So the purpose of the gospel is to bring you to the knowledge of the truth. ஆகவே சுவிசேஷத்தினுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால் சத்தியத்தை பற்றிய அறிவிலே உங்களை கொண்டு வருவதுதான். To deliver you from the life of sin. பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலை ஆக்கி and to bring you to the knowledge that you must one day become a ruler. நீங்கள் ஒரு நாளில் ஆளுகை செய்ய போகிறவர்களாய் மாற போகிறீர்கள் என்கிற அறிவில் உங்களை கொண்டு வருவதுதான். If you have to be a ruler, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற விரும்பினால் you are not supposed to partake in the common resurrection but in the first resurrection. நீங்கள் பொதுவான உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டிய அவசியமில்லை, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும். If you have to partake in the first resurrection, முதலாவது உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்றால் you must die well. நீங்கள் சரியாக மரித்த அனுபவத்தில் வர வேண்டும். John Wesley always used to say, ஜான் வெஸ்லி என்பவர் எப்போதும் சொல்லுவார், our people die well. எங்களுடைய ஜனங்கள் நன்றாக மரிப்பார்கள். In Galatians 6th chapter, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 7 and 8 Paul says, 7ஆம் 8ஆம் வசனங்களில் பவுல் சொல்கிறார், we cannot deceive God. நாம் தேவனை வஞ்சிக்க முடியாது. Whatever we sow we are going to reap. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். If you sow paddy you will get paddy. நீங்கள் நெல் விதை விதைத்தால் உங்களுக்கு நெற்செடியை தான் நீங்கள் அறுப்பீர்கள். If you sow wheat you will get wheat only. நீங்கள் கோதுமை விதைத்தால் கோதுமை மணியை தான் அறுப்பீர்கள். Suppose if you are a drunkard, உதாரணமாக நீங்கள் ஒரு குடிகாரனாக இருந்தால் and you die, நீங்கள் மரிக்கிறீர்கள் என்று you are வைத்துக்கொள்வோம். buried, நீங்கள் அடக்கம் செய்கிறீர்கள். we put RIP, rest in peace. ஒருவேளை கல்லறையிலே RIP இவர் சமாதானத்தை இளைப்பாறுகிறார் என்று சொல்லலாம். How can this drunkard become a holy man in the resurrection? இந்த குடிகாரன் பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாகவும் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கக்கூடியவனாய் எப்படி மாற முடியும்? What you sow only you will reap. எதை நீங்கள் விதைத்தீர்களோ அதை தான் அறுப்பீர்கள். That's why as you are living in this world itself, ஆனபடியினால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்கும் பொழுதே there you have to prepare yourself for that resurrection. அந்த உயிர்த்தெழுதலுக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். That's why Paul says in Philippians 3rd chapter 11th verse, ஆகவே தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், he has got one desire in his life. அவருடைய ஜீவியத்தில் அவருக்கு ஒரே ஒரு வாஞ்சை இருந்ததா, by any means that I may partake in the first resurrection. நான் எப்படி ஆகிலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear Christian brother, dear Christian sister, அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, the Lord is calling you tonight. கர்த்தர் இன்று ராத்திரியிலே உன்னை அழைக்கிறார். See, every truth that we declare are found in the scripture. நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற ஒவ்வொரு சத்தியமும் வேதத்தில் உள்ளவைகள்தான். In these scriptures are meant that you be trained to become a ruler. நான்காவதாக மற்றொரு முக்கியமான விஷயம் உண்டு, அதை அநேக சுவிசேஷகர்கள் சொல்ல விரும்புவதில்லை. They say after you are experiencing these spiritual experiences, இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்த பின்பு you have to separate yourself. நீங்கள் உங்களை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். You cannot be in one same experience and try to go forward in your spiritual life. நீங்கள் ஒரே நிலைமையில் அனுபவத்தில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல முடியாது. One of our pastor, before he was converted, எங்களுடைய ஒரு பாஸ்டர், அவர் மனம் திரும்புவதற்கு முன்பாக he was belonging to a particular church. அவர் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவராய் இருந்தார். Then he got saved. அதன் பின்பு அவர் ரட்சிக்கப்பட்டார். He took baptism. ஞானஸ்நானம் பெற்றார். He received the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். He told the Lord, I will remain in my mother church. அதன் பின்பு அவர் சொன்னாராம், ஆண்டவரே, என்னுடைய தாய் சபையிலே நான் இருந்து கொள்கிறேன். That night he saw a dream. அன்று ராத்திரி அவருக்கு ஒரு சொப்பனம் பார்த்தார். He saw a dead cow. அவர் மரித்த ஒரு பசுவை பார்த்தார். And the live calf was trying to drink the milk of the dead cow.
ஆனா அப்பொழுது உயிரோடு இருக்கிறதான வேறு ஒரு கன்றுக்குட்டி இந்த செத்த பசுவின் இடத்திலிருந்து பாலை குடிக்க பிரயாசப்பட்டதா. He heard a voice. அப்பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. What will happen to this live calf? இந்த ஜீவனுள்ள இந்த கன்றுக்குட்டிக்கு என்ன சம்பவிக்கும் என்று சத்தம் கேட்டது. In the dream it told Lord it would die. அந்த சொப்பனத்தில் அவர் சொன்னாராம் இந்த கன்றுக்குட்டியும் செத்து போகும். He got up. உடனே அவர் விழித்துக் கொண்டார். And he decided that if he remain in that old setup, he will never be able to live for God. அப்பொழுது அவர் விளங்கிக் கொண்ட விஷயம் என்னவென்றால் பழைய நிலைமையில் தாய் சபையில் இருந்து கொண்டிருந்தால் அவர் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது என்று. So separation is an important doctrine to prepare you for that great day of resurrection. இந்த பெரிதான உயிர்த்தெழுதலின் நாளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் தான் வேறுபாட்டின் சத்தியம். But there is another important doctrine which will bring you or which will strengthen you to become participant in the first resurrection. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்கு பெற செய்யும்படியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேறொரு முக்கியமான ஒரு உபதேசம் உண்டு. When God delivered the children of Israel from the land of Egypt, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின பொழுது they crossed the Red Sea. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். After they crossed the Red Sea, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு God made a covenant with them. தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். In Exodus 15 chapter 26th verse, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் God told, if you obey all my commandments, கர்த்தர் சொன்னார் நீ என்னுடைய கற்பனைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தால், and if you obey all the statutes, என்னுடைய நியமங்களுக்கு நீ கீழ்ப்படிந்தால், I will bring none of the diseases which I brought upon the Egyptians. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். And even if the sickness come, I am the Lord that healeth you. ஒருவேளை உனக்கு வியாதி வந்தாலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Why God had to make that covenant with the children of Israel? இஸ்ரவேல் புத்திரரோடு தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும்? When the children of Israel were in the land of Egypt, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது whenever they fell sick, they had to resort to the help of the magicians. அவர்கள் வியாதிப்பட்ட வேளையிலெல்லாம் அவர்கள் மந்திரவாதியினுடைய உதவியை தேடினார்கள். So the magician used to chant and then they were cured. அவர்கள் மந்திரவாதிகள் அவர்களுக்காக சில மந்திரவாதம் செய்து அவர்கள் சுகமடைவார்கள். That is why they were known as pharmacists. ஆனபடியால் தான் அவர்கள் மருத்துவ செய்கிறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And that is why even today we call the medical shop pharmacy. ஆனபடியால் தான் இன்றைக்கும் கூட மருந்து கடைகளை நாம் பார்மசி என்று அழைக்கிறோம். After they crossed the Red Sea, ஆனால் இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு, which is a type of water baptism, அது தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. they cannot go anywhere. இனிமேல் அவர்கள் எங்கேயும் போக முடியாது. They have to look to God. அவர்கள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். So that is why God said, I am the Lord that healeth you. ஆனபடியால் தான் கர்த்தர் சொன்னார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். If you kindly read Deuteronomy 8 chapter 4th verse, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. Thy raiment waxed not old upon thee, neither did thy foot swell these 40 years. now 40 years God preserved the children of Israel in the wilderness. 40 வருஷங்களாக இந்த இஸ்ரவேல் புத்திரரை தேவன் வனாந்திரத்திலே பாதுகாத்தார். If God meet your spiritual need and meet your what they call soul need, தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய அவசியங்களையும் ஆத்துமாவிற்குரிய அவசியங்களையும் சந்திக்க கூடும் என்றால், and if he cannot meet the need of your body, அவர் உங்களுடைய சரீரத்தின் அவசியங்களை அவருக்கு சந்திக்க முடியாவிட்டால், then how can he be the God who can meet your need of the whole man? அப்படி என்றால் முழு மனுஷனுடைய எல்லா அவசியங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனை எப்படி நீங்கள் நம்ப முடியும்? For 40 years the children of Israel walked, their clothes were not become old. 40 வருஷங்களாக இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே நடந்தார்கள், பிரயாணம் செய்தார்கள், வஸ்திரங்கள் பழையதாகவில்லை, And their feet never got swollen. அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. So that means there was a physical protection from the Lord. அது தேவனிடத்திலிருந்து சரீர பிரகாரமான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்தது என்பதை காண்பிக்கிறது. Some of us, when we heard the doctrine called divine healing, we get little what they call shaken. நம்மில் சிலருக்கு இந்த தெய்வீக சுகம் என்ற சத்தியத்தை கேட்ட மாத்திரத்திலே ஒரு பயம் நடுக்கம் வந்து விடுகிறது. If you can believe God for your own soul need or the rest of your heart, உங்களுடைய ஆத்துமாவிற்குரிய அவசியங்களுக்காக உங்களுடைய இருதயத்தினுடைய இளைப்பாறுதலுக்காக நீங்கள் தேவனை தேடும் பொழுது, and if you believe that this God is going to resurrect his body in the eternal kingdom, இந்த நித்திய தேவன் இந்த சரீரத்தை நித்திய ராஜ்யத்திலே போகக்கூடிய பாத்திரமாய் இருக்கும்படியாக இதை உயிர்ப்பிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால், do you mean to say that this God cannot meet your physical needs now? இந்த தேவனுக்கு சரீர பிரகாரமான உங்களுடைய அவசியங்களை சந்திக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? Definitely God is able to meet your physical needs. நிச்சயமாக உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை தேவன் சந்திப்பார். But when
ஆனால் எப்பொழுது சந்திப்பார்? You have to be very careful to obey the voice of God. நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் கீழ்ப்படியும் பொழுது, In Deuteronomy 28 chapter, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் there are two types of things are mentioned. அங்கே இரண்டு விதமான காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. When you obey the voice of God, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் you will get a blessing. நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். You will not take loan, you will give loan to நீங்கள் others. கடன் வாங்க மாட்டீர்கள், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். You will not become a tail but a head. நீங்கள் வாலாக இருக்க மாட்டீர்கள், தலையாக இருப்பீர்கள். But at the same time you will disobey the voice of God. அதே வேளையில் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால், If you read verses 21 and 22, 21ஆம் 22ஆம் வசனங்களை படித்து பாருங்கள். you see that different type of diseases will come upon them. அங்கே பலவிதமான வியாதிகள் அப்படிப்பட்டவர்களுக்கு வரும் என்று சொல்லி So இருக்கிறது. that means disobedience to the voice of God will bring sicknesses to your body. அதாவது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமை காட்டுவதனால் உங்களுடைய சரீரத்திற்கு வியாதிகள் வரும். Same way, இதை போல if you read Exodus 23 verse 25, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், if you worship the Lord, if you serve the Lord, நீங்கள் தேவனை ஆராதித்தால் அவரை சேவிப்பீர்கள் என்றால், God says, I will bless the bread and water தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து and remove sickness from your midst. வியாதியை உன் நடுவிலிருந்து விலக்குவேன். There won't be no more curse in your family life. உன்னுடைய குடும்ப ஜீவியத்தில் அதனால் இனி சாபமே இராது. So dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear Christian brother, அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, when you hear the doctrine of divine healing, don't be afraid. நீங்கள் தெய்வீக சுகத்தின் சத்தியத்தை கேட்கும் பொழுது பயந்து நடுங்க வேண்டாம். This doctrine is very important for your own physical protection. உங்களுடைய சரீரத்தினுடைய பாதுகாப்புக்காக இந்த உபதேசம் மிகவும் அவசியமாகும். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, many people are afraid that we are teaching not to take medicine. That's why you are afraid and you don't want to wholly obey the doctrine of divine healing. பலர் நினைக்கிறார்கள் நாங்கள் மருந்து எடுக்க கூடாது என்று போதிக்கிறோம் என்று நினைத்து நீங்களும் இந்த சத்தியத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கிறீர்கள். It's not so. அது அப்படி இல்லை. If you really examine the doctrine, நீங்கள் உபதேசங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால், this body when it is quickened by the Spirit of the Lord, இந்த சரீரமானது கர்த்தருடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும்படியாக, you will be made ready for the resurrection day. நீங்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்படியாக. And I will bring back certain reasons why we become sick. நாம் ஏன் வியாதிப்படுகிறோம் என்கிற சில காரணங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். If we read 2 Chronicles 26th chapter, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் verse 19, 19ஆம் வசனத்தை there படித்தால், King Uzziah got angry and he became a leper. இங்கே உசியா என்கிற ராஜா கோபம் அடைந்தான், அதனால் குஷ்டரோகியானான். In Numbers 12th chapter, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் verses 9 and 10, 9 10 வசனங்களில் Miriam and Aaron spoke against the leadership. மிரியாமும் ஆரோனும் நடத்திப்புக்கு விரோதமாய் பேசினார்கள். And Miriam became a leper. அதனால் மிரியாம் குஷ்டரோகி ஆகிவிட்டார். In 1 Kings 5th chapter, 1 Kings 5th முதலாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் verses 26 and 27, 26 27 வசனங்களில் Gehazi the servant of Elisha, எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி, he had coveted after the gold and the silver of Naaman and he became a leper. நாகமானுடைய பொன்னையும் வெள்ளியையும் அவன் இச்சித்தான், அதனால் அவன் குஷ்டரோகியானான். In Revelation 2nd chapter verse 22, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், a prophetess called Jezebel, யேசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, she was living in sin. அவள் பாவத்தில் ஜீவித்தாள். She was encouraging others to commit sin. மற்றவர்களும் பாவம் செய்ய அவர்களை தூண்டினாள். And God says, I will cast her in a sick bed. தேவன் சொல்கிறார், நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன், வியாதிப்படச் செய்வேன் என்று சொல்கிறார். There are many reasons, but I brought only for these important reasons. இதை போல பல காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு அறிவித்தேன். One, anger. ஒன்று கோபம், then the other, resisting the leadership. இரண்டாவதாக நடத்திப்பை எதிர்ப்பது, Third, covetousness. மூன்றாவது பொருள் ஆசை, Fourth, adultery or living in a promiscuous life. நான்காவது விபசாரம் அல்லது தவறான ஜீவியம் செய்வது. Now these things are earlier told by the Lord in the scripture. இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தராலே ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, But now the doctors are confirming. இப்பொழுது இதை மருத்துவர்களும் ஊர்ஜிதம் செய்கிறார்கள். They say, அவர்கள் சொல்கிறார்கள், if a man or a woman lives a promiscuous life, ஒரு மனுஷனோ மனுஷியோ இப்படிப்பட்டதான ஒரு மோசமான ஜீவியம் செய்தால், AIDS disease. எய்ட்ஸ் என்ற வியாதி வருகிறது. Today this disease nobody can cure it. இந்த வியாதியை இன்றைக்கு ஒருவருமே சுகமாக்க முடியாது. Bible told that if you commit sin you will have to suffer from sickness. வேதம் சொல்கிறது பாவம் செய்தால் நீ வியாதிப்பட வேண்டும், வியாதியில் கஷ்டப்பட வேண்டும் என்று. But now the doctors are confirming it. ஆனால் இப்பொழுது அதை மருத்துவர்கள் அவர்கள் ஊர்ஜிதம் செய்கிறார்கள். In the same way, இதை போல if you are a man of anger, நீங்கள் கோபப்படுகிற ஒரு ஆளாக இருந்தால், you will have blood pressure,
cancer and heart trouble. உங்களுக்கு இருதய வியாதியும் உங்களுக்கு இரத்த அழுத்த வியாதியும் உண்டாகிறது. If you are a diabetic man suffering from diabetes, நீங்கள் சர்க்கரை வியாதினாலே கஷ்டப்படுகிற மனுஷனா இருந்தால் you will have tension. Because of tensions only it comes. உங்களுக்கு எப்போதும் ஒரு விதமான போராட்டம் இருக்கிறது, அதனால் தான் அது வருகிறது. This morning one brother and sister came. இன்று காலையில் ஒரு சகோதரனும் சகோதரி வந்தார்கள். The brother was a good brother, educated brother, but he was suffering from diabetes. அந்த சகோதரன் நல்ல சகோதரன், நன்றாக படித்தவர், ஆனால் சர்க்கரை வியாதியில் கஷ்டப்பட்டு He கொண்டிருந்தார். had a boil on the back. அவருடைய முதுகிலே ஒரு கட்டி இருந்தது. While we are praying, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது I told if there is any tensions and anxiety in your life, this could be the cause of the diabetes. நான் அவரிடத்தில் சொன்னேன், சில வேளை நீங்கள் பொறுமையா இருக்க முடியாமல் அல்லது மிகுந்த ஆவலுடையவர்களாக இருந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இந்த வியாதிக்கு அது கூட காரணமாக இருக்கும் என்று சொன்னேன். Then they shared their problems. அப்பொழுது அவருடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். So many tensions. அவருடைய ஜீவியத்தில் பொறுமையற்ற பல சந்தர்ப்பங்கள் வந்தன. I was a man suffered from diabetics. நானும் கூட இந்த சர்க்கரை வியாதியிலே கஷ்டப்பட்ட ஒருவன் தான். If you suppress anger, you will suffer from asthma. நீங்கள் கோபத்தை அடக்குவீர்கள் என்றால் ஆஸ்துமா வியாதி உண்டாகிறது. If there is any particular part there is a stress. உங்களுடைய பகுதியிலே ஏதாகிலும் மிகவும் அழுத்தப்படக்கூடிய தன்மைகள் வந்தால், A sister came. ஒரு சகோதரி வந்தது. She showed me a hand. There was a growth in her left hand. அவருடைய இடது கையை காட்டினார்கள். அதிலே ஒரு சதை வளர்ச்சி இருந்தது. She said, I asked when. So recently it came. நான் அப்பொழுது எப்பொழுது வந்தது என்று அவரிடத்தில் கேட்டேன். சமீபத்தில் வந்தது என்று சொன்னார்கள். We began to pray. அதன் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். After prayer, sister, are you under a particular stress, a kind of thing going on pressing you? அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்களை எப்போதும் அழுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையின் வழியாக நீங்கள் பிரச்சனையில் இருந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். She broke down. உடனே அவர்கள் அழுதார்கள். Yes, pastor. ஆம் என்று சொன்னார்கள். There was an injustice done to me. I could not bear it up. I went on sorrowing over everything. எனக்கு ஒரு அநீதி செய்யப்பட்டது, அதை எனக்கு தாங்க முடியாமல் அதனால் நான் எப்போது நான் துக்கமடைந்து கொண்டிருந்தேன். Afterwards only this kind. அதன் பின்புதான் இந்த காரியம் நடந்தது. So all these, most of the sicknesses, விதமாக பல வியாதிகள், not all, எல்லா வியாதிகளும் most of the sicknesses பல வியாதிகள் are due to certain sin in your life. இவைகள் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய சில தவறுகள், பாவங்கள் நிமித்தமாகவே உண்டாகின்றன. So when you become sick, ஆகவே நீங்கள் வியாதிப்படும் பொழுது, according to the Bible, வேத வசனத்தின்படி, if you read James 5th chapter, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் verses 14, 5, 15 and 16, 14, 15, 16 வசனங்களை படித்தால், if any man is sick, அவன் வியாதிப்பட்டால் he has to call the elders, அவன் சபையின் மூப்பரை வரவழைக்க வேண்டும். and the elders will pray, anoint him with the oil. அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபிக்க வேண்டும். If there is sin in his life, he must confess. அவன் பாவம் செய்தவன் ஆனால் அதை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். If they confess sin and then prayer, and the prayer of the effectual righteous man will be an effectual prayer. அவன் பாவத்தை அறிக்கை செய்த பின்பு ஜெபம் பண்ணும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகுந்த பலன் உண்டு. This was the earlier church practice. இதுதான் ஆரம்பத்தில் இருந்த சபையில் இருந்ததான ஒரு முறை. Now comes the controversial point. ஆனால் இப்பொழுதுதான் இதற்கு எதிர்மாறான ஒரு விஷயம் காணப்படுகிறது. Because people think that we are the people who tell people not to take medicine. அநேகர் எங்களை பற்றி நினைக்கிறது என்னவென்றால் நாங்கள் ஜனங்கள் மருந்து சாப்பிடக்கூடாது என்று சொல்கிற கூட்டத்தார் என்று. Now if you go through the church history, நீங்கள் சபையினுடைய சரித்திரத்தை கவனித்து பார்த்தால், in the year 1215, 1215 வருஷத்தில் there was a Christian council called Fourth Lateran Council. Fourth Lateran என்கிறதான ஒரு கிறிஸ்தவ கவுன்சில் இருந்தார். In that council, அந்த கவுன்சிலில் they made a resolution. அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். A man's soul is precious than his body. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அவனுடைய சரீரத்தை பார்க்கிலும் முக்கியமானது, விலையேற பெற்றது. If a man becomes sick, ஒரு மனுஷன் வியாதிப்பட்டால் the physician must first of all consult the priest. முதலாவதாக அந்த மருத்துவன் ஆசாரியனிடத்தில் அவனை பற்றி விசாரிக்க வேண்டும். The priest or the Christian priest. அதாவது கிறிஸ்தவ ஆசாரியனிடத்தில் விசாரிக்க வேண்டும். The Christian priest must first of all pronounce, yes, you can give medicine. அந்த கிறிஸ்தவ பாதிரியார் அவனை சோதனை செய்துவிட்டு மருத்துவரிடத்தில் இப்பொழுது நீங்கள் அவனுக்கு மருந்து கொடுக்கலாம் என்று அவர்தான் அனுமதி கொடுக்க வேண்டும். Suppose if the Christian priest does not give permission, இந்த கிறிஸ்தவ பாதிரியார் இந்த உத்தரவை தராவிட்டால்,
If the doctor gives medicine, மருத்துவர் ஒருவேளை அதை மீறி மருந்து கொடுத்து விட்டால், according to the church decree, that man will be anathema or will be excommunicated. சபையினுடைய பிரமாணத்தின்படி ஒழுங்கின்படி அந்த மனுஷன் சபையை விட்டு விலக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவனாய் மாறி விடுவான். Why? ஏன்? He had not given the spiritual means. அவன் ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. What did he do? அவன் என்ன செய்தான்? He gave a sinful means. அவன் மிகவும் எளிதான ஒரு சாதாரண ஒரு Sinful. பாவ சம்பந்தமான காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் தந்தான். What is the sinful means? இந்த பாவ சம்பந்தமான காரியம் என்ன? Medicine. மருந்து. Now this is not in my thing, it's in the Lateran Council decision. இது நான் சொல்கிற காரியம் இல்ல, அந்த கவுன்சிலில் எடுத்த முடிவு. I have the resolution in my hand. You can go through it, brother, sister, that we are not telling. The church history says that if you take medicine, it's a sinful means. இந்த காரியத்தை நான் சொல்லவில்லை, அன்றைக்கு இருந்த அந்த ஆலோசனை சங்கத்தில் எடுத்த முடிவு, அதனுடைய பிரதி என்னிடத்தில் உண்டு. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, வியாதிப்படுகிற ஒரு மனுஷன் மருந்து எடுத்தால் ஆரம்பத்தில் இருந்த சபையினுடைய ஒழுங்கின்படி அது பாவமாய் கருதப்படுகிறது. So the early church believed that if you take medicine, you are taking a sinful means. ஆரம்பத்தில் இருந்த சபையில் இருக்கிற வியாதிப்பட்டவர்கள் அவர்கள் மருந்து எடுத்தால் அவர்கள் பாவ சம்பந்தமான ஒரு முறை செய்கிறதாக கருதப்பட்டார்கள். What do we teach? What do we teach? நாங்கள் என்ன போதிக்கிறோம்? If you read Romans 8 chapter 11th verse, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்தால், if the spirit of God that raised up Christ from the dead, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், if that dwells in your mortal body, அவர் இந்த உங்களுடைய இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் அவர் வாசமாயிருந்தால், this mortal body will be quickened. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரமானது உயிர்ப்பிக்கப்படும். That's why a child of God will receive the Holy Spirit. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, if he does not believe that the Holy Spirit is able to quicken his mortal body, தான் பெற்றதான பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்று விசுவாசிக்காவிட்டால், how can you believe that this mortal body will be quickened on the day of resurrection? இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்த்தெழுதல் நாளில் உயிரோடு எழும்பும் என்று எப்படி நம்ப முடியும்? Church of God, தேவனுடைய சபையே, children of God, தேவனுடைய பிள்ளைகளே, examine once again tonight whether you are able to believe that the Holy Spirit is given that to be quicken your mortal body. நீங்கள் பெற்றிருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்ங்கிறதை ஆராய்ந்து பாருங்கள். A leper came to Jesus Christ. ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வந்தான். Lord, கர்த்தாவே, if it is thy will, I will be healed. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? It is my will. எனக்கு சித்தம் உண்டு. So you must be healed. நீ சுத்தமாக வேண்டும். So God's desire is that you must be healed. ஆகவே தேவனுடைய சித்தம் நீங்கள் சுகமாக வேண்டும் என்பதுதான். In 3 John 2nd verse, 3 யோவான் 2ஆம் வசனத்தில் John says, யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், as your soul prospereth, your body also, health also must prosper. உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சரீரத்தில் ஆரோக்கியத்தில் நன்றாய் இருக்க வேண்டும். So dear brother, dear sister, அருமையான சகோதரனே tonight சகோதரியே, if you are suffering from sickness, இன்று ராத்திரி ஏதாகிலும் வியாதியிலே நீங்கள் கஷ்டப்பட்டால், remember it is God's will that you must be healed. நீங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று நினைவு கூறுங்கள். A father came to Jesus Christ. ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்தான். Lord, my son is suffering from a kind of epileptic fit. ஆண்டவரே, என்னுடைய மகன் ஒரு திமிர்வாதத்தினாலே கஷ்டப்படுகிறான். And whenever he gets the fit, sometimes he is thrown into the fire. அவனுக்கு எப்பொழுதெல்லாம் அந்த ஆவி தாக்குகிறதோ அவன் அக்கினியிலே தள்ளப்படுகிறான். In Mark's Gospel 9th chapter, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் verses 21 to 25, 21ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய, time does not permit me to read all the verses. எல்லா வசனங்களையும் படிக்க இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. Now the father says to Jesus Christ, இந்த பிதா தகப்பன் இயேசுவினிடத்தில் சொல்கிறான், Lord, ஆண்டவரே, if you can heal my son. உமக்கு முடியும் என்றால் என்னுடைய மகனை நீர் குணமாக்கும். Now what was the answer of the Lord? கர்த்தருடைய பதில் என்ன? Can I? எனக்கு முடியுமா? Now read 25th verse. 25ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி 24 read 24 24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அது 23 ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளை that will in English please. Jesus said unto him, if thou canst believe, all things are possible to him that believeth. Now what was the question of the father? இந்த தகப்பனுடைய கேள்வி என்ன? Can you, Lord, can you heal this person, my son? ஆண்டவரே, என்னுடைய மகனை உம்மால் சுகமாக்க முடியுமா? What was the reply Jesus gave? ஆனால் இயேசு கொடுத்த பதில் என்ன? This is not a question can I or not. நான் எனக்கு முடியுமா முடியாதா என்கிறது கேள்வி அல்ல. If you can believe, நீ விசுவாசித்தால், if you can believe, all things are possible. நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும்.
Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, whatever type of sickness you may be suffering tonight, எப்படிப்பட்ட வியாதினால் இன்று இரவில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், Christ told in Mark's Gospel 11th chapter, கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். verses 22 to 26. 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய, If you look at the mountain, நீங்கள் மலைகளை பார்த்து remove, நீ இங்க இருந்து தள்ளுண்டு போ என்று சொன்னார். and if you don't doubt it, அதை நீங்க சொன்ன பின்பு அதை பற்றி சந்தேகப்படாமல் the இருந்தால் mountain shall be removed. அந்த மலையானது தள்ளுண்டு போகும். There is a mountain in your life. உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மலை போன்ற ஒன்று உண்டு. That the sickness is standing like a great opposition in your life. இந்த வியாதியானது உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய மலையை போல எதிர்க்கும் வல்லமையா You இருக்கிறது. are questioning, Lord, can I be healed from this sickness? உங்களுடைய கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நான் சுகமாவேனா? The Lord says it is not can I. கர்த்தர் சொல்கிறார், நீ என்னால் முடியுமா என்று சொல்ல The வேண்டாம். Lord says if you can believe, அவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால், if you can believe, உன்னால் விசுவாசிக்க கூடும் that என்றால் mountain shall be removed tonight. இன்று ராத்திரியிலே அந்த மலை உன்னை விட்டு விலகி போகும். That particular sickness will be healed and touched by the Lord tonight. அந்த வியாதியானது உன்னிலிருந்து நீங்கி போகும். கர்த்தர் உன்னை தொடுவார். Why? ஏன்? Christ Jesus came into this world. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து, When he came, அவர் வந்த பொழுது he was anointed by the Father. அவர் God. பிதாவினாலே அபிஷேகம் He பண்ணப்பட்டிருந்தார். was anointed with the power அவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். to heal all those who are oppressed of the devil. பிசாசினாலே ஒடுக்கப்பட்டிருந்த யாவரையும் குணமாக்கும்படியாக. So for a moment, think about the word which I have told you tonight. நான் உங்களுக்கு சொன்ன இந்த வசனத்தை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Anyone who has come and have a suffering or sickness in your body, இங்கே ஏதாகிலும் சரீரத்திலே வியாதி கஷ்டங்கள் மீது உங்களோடு வந்திருக்கிற யாராகிலும் இருந்தால், எந்த விதமான வியாதியா இருக்கட்டும், whatever may be your sickness, எந்த விதமான வைத்தியத்துல போய் சுகமாத எந்த வியாதியா இருக்கட்டும், whatever may be you might have gone to any physician and you may not be healed by them, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குறதுக்காக நம்ம மத்தியில் நிற்கிறார். but today the Lord is standing in our midst to heal you. தடை கர்த்தருடைய பகுதியில் இல்லை. There is no hindrance in the path of the Lord. அந்த மலை உங்களுடைய பக்கத்தில் தான் உண்டு. That mountain is on your part. உங்களுடைய கண்களை மூடுங்க. Close your eyes. ஆண்டவரே, Tell the Lord, நீர் ஜீவனுள்ள தேவன். Lord, you are a living God. நீ இயேசு. You are Jesus. நீ தேவனுடைய குமாரன். You are the Son of God. என்னுடைய பாவங்களுக்காக நீ மரித்தீர். You have died for my sins. என்னுடைய ஜீவிதத்துல பாவங்கள் உண்டு. I have sins in my life. என்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். Lord, I repent for my sins. என்னுடைய பாவங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவு. Lord, wash my sins with thy blood. வருஷக்கணக்காக இந்த வியாதியில கஷ்டப்படுகிறேன். Lord, I have been sick by this sickness for many இந்த years. ரகசிய வியாதினால வேற யாருக்கும் சொல்ல முடியாமல் Because கஷ்டப்படுகிறேன். this is a secret sickness, I am unable to tell it to others. அநேக முறை நான் என்னுடைய தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்ற எண்ணம் கூட வந்து விட்டது. Lord, many a times I thought of committing suicide. இயேசுவே, Jesus, உம்மால முடியும். I know it's possible by you. உம்மால முடியும். It's possible with you. நான் விசுவாசிக்கிறேன். I believe you. என் கண்களை மூடுங்க. Close your eyes. உங்களுடைய வாய்களை திறந்து இயேசுவிடத்தில் சொல்லுங்க. Open your mouth and tell this to the Lord. இயேசுவே, Jesus, நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நீ விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளையே. Dear child of God, if you believe, நண்பனே, dear friend, சகோதரனே, சகோதரியே, dear brother, sister, எந்த விதமான வியாதியா இருக்கட்டும், whatever may be the sickness, இயேசு சுகமளிக்கிறார். Jesus is healing. அது உன்னுடைய வயிற்றில் உள்ள புற்று நோயா இருக்கட்டும், It may be a cancer in your stomach, அது ஆஸ்மா வியாதியா or it இருக்கட்டும், may be asthma, அது தலையில் உள்ள பயங்கரமான கடு வேதனையா or இருக்கட்டும், it may be terrible pain in your head, அது எந்த விதமான வியாதியா or இருக்கட்டும், whatever may be the sickness, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தினாலே, in the name which is above all the names, அந்த இயேசு நம்முடைய மத்தியில் நிற்கிறார். and Jesus is standing in our அவர் midst, உன்னை தொடுகிறார். and he is touching you. நீ விசுவாசித்தால் If you நீ believe, தேவனுடைய மகிமையை you காண்பாய். shall see the glory of ஓ, God. நல்ல இயேசு உங்களை தொடுகிறார். Good Jesus is touching you. இரக்கமுள்ள இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். Merciful Jesus is moving. ரபலப சத்துர சகட பலபஸ்யா மதி மக்கல பரியா சத்துராய் ரபலப. தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you have to get ready for the resurrection day. நீங்கள் அந்த உயிர்த்தெழுதல் நாளுக்காக ஆயத்தமாக வேண்டும். Remember Romans 8 chapter 11th verse. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நினைவு கூறுங்கள். Look at Paul in Acts of the Apostle 14th chapter. அப்போஸ்தலர் 14ஆம் வசனத்திலே பவுலை நோக்கி பாருங்கள். He was stoned. அவர் கல்லெறியப்பட்டார். He was dragged like a dog. அவர் ஒரு நாயை போல இழுத்துக்கொண்டு He was போகப்பட்டார். thrown outside the city. அவர் பட்டணத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டு விட்டார். When the disciples came and stood around him, ஆனால் சீஷர்கள் அவரை சுற்றி நின்றார்கள். he got up. அவர் எழும்பி விட்டார். How can that be? அது எப்படி நடந்தது? You mean that Jesus will leave you tonight
That Jesus will leave you tonight? அந்த இயேசு உங்களை சும்மா விட்டு விடுவாரா? Read Romans 8 chapter 32nd verse. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படியுங்கள். All of you open your Bible. எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திறந்து இந்த வசனத்தை பாருங்கள். Read that verse. அந்த வசனத்தை படியுங்கள். What does the word of God say? தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? தமிழ்ல வாசிங்க. 8:38. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாம் நம்முடைய அந்த வசனத்தை மேல் நம்முடைய கையை விரல்ல வைப்போமா? Let us place our hands on that verse. எல்லாரும் வாய்களை திறந்து அந்த வசனத்தை வாசிங்க. All of you open your mouth and read this verse. மறுபடியும் தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல தம்முடைய வாசி. சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாரும் வாசிங்க. நான் சொந்த குமாரன் என்று பாராமல் வாசிங்க. சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லாரும் எல்லாரும் படியுங்கள். சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆண்டவர் அந்த வசனத்தை வாசித்துட்டா இனி மருந்து எடுக்க முடியாதோன்னு பயமா இருக்கு. All of you, some of you have scared, Lord, if I read this verse here after I cannot take medicine. Brother, sister, I will tell you tonight. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று ராத்திரி நான் உனக்கு சொல்லுகிறேன். There are many people who take medicine and die and no question about it. அநேகர் மருந்து உபயோகப்படுத்தி சாகிறார்கள், அதை பற்றி யாரும் கேட்கிறதில்லை. But if a man stands for the divine healing, they make a hue and a cry. ஆனால் ஒரு மனுஷன் தெய்வீக சுகத்திற்கு நின்றால் அதை ஒரு பெரிய காரியமாக்கி அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். Child of God, தேவனுடைய பிள்ளையே, tonight, இன்று ராத்திரி read it in your life. உன்னுடைய ஜீவியத்தை நீ மறுபடியுமாக பிரதிஷ்டை செய். It is not only to for your physical healing. உன்னுடைய சரீர சுகம் மாத்திரமல்ல, it is only to prepare you for the great day of resurrection. இது உங்களை மகா உயிர்த்தெழுதல் நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. Until you trust God for the divine healing, how can you believe this body will be destruction? தெய்வீக சுகத்திற்காக நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள விசுவாசிக்க முடியாவிட்டால் இந்த சரீரம் உயிர்த்தெழும்ப முடியும் என்று எப்படி விசுவாசிப்பீர்கள்? Now there the day of resurrection or the coming of the Lord, கர்த்தருடைய வருகையினால் அல்லது உயிர்த்தெழுதலின் நாளில், I told you this morning a brother saw a dream. இன்று காலையில் ஒரு சகோதரன் சொப்பனத்தை பார்த்ததை பற்றி நான் சொன்னேன். That is a kind of a persecution coming upon the whole world. இந்த முழு உலகத்தில் ஒருவிதமான உபத்திரம் வருகிறது. But a church will not go through the persecution. ஆனால் உண்மையான சபையினுடைய அங்கத்தினர்கள் அதிலே போக மாட்டார்கள். The true church or the bride have to be taken before the persecution. உண்மையான சபை அல்லது மனவாட்டி என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தார் இந்த உபத்திரவத்திற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். When? எப்பொழுது? The time we have to understand. அந்த வேளையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். During the time of the apostles, அப்போஸ்தலர் நாட்களில் all the apostles believed that during their own time Christ will come. அப்போஸ்தலர்கள் நம்பின விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஜீவிக்கிற நாட்களிலேயே இயேசு வருவார் என்று நம்பினார்கள். But so many prophecies were not fulfilled during their own time. ஆனால் அவர்களுடைய நாட்களில் சொல்லப்பட்டிருந்த பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை. The important sign was the sign of the Jew. முக்கியமான அடையாளம் யூதர்களை பற்றிய அடையாளம். Christ told this temple in Jerusalem must be destroyed. கிறிஸ்து சொன்னார் எருசலேமில் இருக்கிறதான இந்த ஆலயம் அழிக்கப்பட வேண்டும். It happened only in AD 70. அது கிபி 70ஆம் வருஷத்தில் தான் நடந்தது. Paul died before that. பரிசுத்த பவுல் அதற்கு முன்பாக மரித்து போனார். Only John was able to live after it. யோவான் அப்போஸ்தலன் மாத்திரமே அதற்கு பின்பும் ஜீவிக்க முடிந்தது. And Christ told that Jews must be scattered all over the world. யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். It happened in AD 130. அது கிபி 130ஆம் வருஷத்தில் சம்பவித்தது. And the Jews must have their own kingdom. அதன் பின்பு யூதர்கள் மறுபடியுமாக தங்களுக்கு சொந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். It happened in 1948. அது 1948ஆம் வருஷத்தில் நடந்தது. And in 1967, 1967ஆம் வருஷத்தில் Jerusalem came under their possession. எருசலேம் அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்குள் வந்தது. Now இப்பொழுது they are finding out where the original temple was existing. அங்கே உண்மையான ஆலயம் எந்த இடத்தில் இதற்கு முன்பாக இருந்தது என்கிற இடத்தை அவர்கள் தேடுகிறார்கள். They have found out. அவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். And they have found out the original what they call line of the Aaronic priesthood. அங்கே ஆரோனுடைய ஆசாரிய முறைமையினுடைய உண்மையான காரியங்களை பற்றி எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். According to the certain blood researches, they have found out the man who came from Aaronic tribe, Aaronic priesthood. அவர்கள் அந்த இரத்த பரிசோதனை செய்த மூலமாக ஆரோனுடைய முறைமையின்படியாக அவனுடைய வம்சத்தில் வந்திருக்கிற உண்மையான ஆசாரியர்கள் யார் என்கிறவர்களை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். They have now ready with the priest. ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு ஆசாரியரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். They are ready for the temple. அவர்கள் ஆலயத்தை
ஆலயத்திற்கும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். Time is very short. ஆகவே காலம் குறுகி இருக்கிறது. Look at the world. உலகத்தை நோக்கி பாருங்கள். Nation against nation. தேசத்திற்கு விரோதமாய் தேசம், Kingdom against kingdom. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். Christ told about many earthquakes. பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் வரும் என்று இயேசு சொன்னார். From the year 1900 to 69, 1900 வருஷத்திலிருந்து 1969 வருஷம் வரை only 48 earthquakes were there. 48 முறை தான் பூமி எதிர்ச்சிகள் வந்தன. But from July 1990, ஆனால் 1990 வருஷம் ஜூலை மாதத்திலிருந்து October 92, 92 வருஷம் அக்டோபர் மாதத்திற்குள்ளாக 133 earthquakes. 133 இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. That means 600% of increase in the earthquakes. அதாவது பூமி எதிர்ச்சியினுடைய அதிகரிப்பு 600% அதிகரித்திருக்கிறது. All over the world. முழு உலகத்திலும் Famine, பஞ்சம், floods. வெள்ளம். On one side, these type of political and geographical signs are happening. மற்றொரு பக்கத்தில் அரசாங்க ரீதியிலும் புவியியல் ரீதியிலும் பலவிதமான அழிவுகள் நடக்கின்றன. Christian church is losing its own faith. கிறிஸ்தவ சபைகளும் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். Many of the priests don't believe in the physical resurrection of Jesus Christ. பல பாதிரிமார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர உயிர்த்தெழுதலை நம்ப முடியாத நிலைமைக்கு They வந்திருக்கிறார்கள். openly deny the virgin birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி மரியாளின் பிறப்பை அவர்கள் வெளியரங்கமாக மறுதலிக்கிறார்கள். There was a time no man with a homosexual thing can never enter the church. ஒரு காலத்திலே ஆணோடு ஆண் தவறான காரியங்களை செய்கிறதான மனுஷர் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. But now they are made as priests. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்டவர்கள் ஆசாரியர்களாக மாறி இருக்கிறார்கள். All over the world there's a great apostasy is happening. இப்படி முழு உலகத்தில் ஒரு பெரிய விசுவாச துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது. But on the other side, மற்றொரு பக்கத்திலே if you read Matthew's Gospel 24th chapter verse 14, மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 14 வசனத்தை படித்தால் all over the world gospel is being preached. உலகம் முழுவதிலும் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. Many countries which closed the gates for gospel, they are opening the gates now. பல தேசங்கள் சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்டிருந்தன, ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. In Nepal we have got a beautiful churches and God is blessing the work. நேபாள தேசத்திலே எங்களுக்கு நல்ல சபைகள் உள்ளன. தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். பூட்டான் தேசத்திலும், திபெத்திலும், மங்கோலியாவிலும், China, சீனாவிலும், different type of all over the parts gospel is being preached. உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. On one side there's an apostasy, on the other side gospel is being preached all over the world. ஒரு பக்கத்திலே விசுவாச துரோகம், மற்றொரு பக்கத்திலே உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. And there is a commercial bloom everywhere all over the world. எல்லா இடத்திலும் இப்பொழுது பொருளாதார ரீதியிலே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. They want to earn millions and millions of money. இப்பொழுது அவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க விரும்புகிறார்கள். But as they earn crores of rupees, அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தாலும் within 1 hour, ஒரு மணி நேரத்தில் in the stock exchange they lose everything. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். There was a very leading company in North India. வட இந்தியாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி இருந்தது. They were doing business with all the foreign countries. அவர்கள் எல்லா அயல் தேசத்தோடும் அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். Very soon they are going to close the company. ஆனால் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் அந்த கம்பெனியை மூட போகிறார்களாம். One of our believer was a manager in that company. நம்முடைய விசுவாசிகளில் ஒருவர் தான் அந்த கம்பெனியிலே மேனேஜராக இருந்தார். How it could happen? எப்படி இதெல்லாம் நடக்கும்? It can happen any moment. எந்த வேளையிலும் இது நடக்கும். Because these are the signs of the last days. ஏனென்றால் இவைகள் எல்லாம் கடைசி நாட்களின் அடையாளங்கள். And in that battle called Armageddon, அர்மகதோன் என்கிற யுத்தத்திலே the armies had to cross the river Euphrates. சேனையானது ஐப்ராத் நதியை கடந்து போக வேண்டும். And they do not know how to dry up the river Euphrates. அந்த ஐப்ராத் நதியை எப்படி உலரச் செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. But now Russians have built a dam in the river Euphrates in Syria. ஆனால் சிரியா தேசத்திலே ரஷ்ய தேசத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஐப்ராத் நதியின் நடுவிலே ஒரு அணையை கட்டி இருக்கிறார்கள். By that they can dry up the whole river within a few hours. அதனாலே சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த முழு நதியையும் கூட உலரச் செய்து வறட்சியடைய செய்ய முடியும். On the northern hills of Israel, இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடபகுதியில் இருக்கிற மலைப்பகுதியிலே eagles are coming and populating. ஒரு விதமான கழுகு கூட்டங்கள் வந்து பெருகிக் கொண்டிருக்கின்றன. If you read Revelation 19th chapter, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்தால் these birds are waiting for the great day of feast. இந்த பறவைகள் ஒரு பெரிய விருந்து நாளுக்காய் காத்திருக்கின்றன. So these are the signs which I gave you in nutshell, which are happening, proving that the coming of the Lord is very nigh. இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்டில் முழு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை பற்றி சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொன்னேன். இவைகள் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம் என்கிறதை நிரூபிக்கின்றன. On the other side, மற்றொரு பக்கத்திலே from the year 1857 onwards, 1857ஆம் வருஷத்திலிருந்து a great outpouring of the Holy Spirit upon the whole world. முழு உலகத்திலும் பெரிதான பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருதலும் கூட காணப்படுகிறது. Many church priests and many church people think
think that we are only small in number. அநேக கிறிஸ்தவ பாதிரியார்களும் சபையாரும் நாங்கள் குறிப்பு ஒரு சிறிய அளவில் இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். Nothing. ஆனால் ஒன்றுமில்லை. In the world nearly 46 crores of people have received the Holy Spirit. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே 46 கோடி ஜனங்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். Daily 10,000 people are receiving the Holy Spirit. தினந்தோறும் 10,000 பேர் ஆகிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். Dear Christian brother, அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, from your own CSI church, உங்களுடைய சொந்த CSI சபையிலிருந்து a brother called Arulappan என்று ஒரு சகோதரன், he went and preached the gospel in Kerala, கேரளாவிலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். and Holy Spirit fell. பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார். In Donavur என்கிற இடத்திலே the Holy Spirit fell upon the children. காத்திருந்த பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவி வந்தது. In that early days, ஆரம்ப நாட்களில் they prophesied, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். they saw visions, அவர்கள் தரிசனங்களை they பார்த்தார்கள். spoke in tongues, அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். there were healings. அவர்களுக்கு சுகமாகுதல் நடந்தது. You have to go and read the church history written by Edwin Orr. எட்வின் ஓல் என்பவர் எழுதியிருக்கிற சபை சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். So don't think the Pentecostal only a movement came out at 70 years old. ஆனபடினாலே பெந்தேகோஸ்தே சபையார் ஏதோ 70 வருஷத்துக்கு முன்பாக வந்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். It's from your own church. இது உங்களுடைய சொந்த சபையிலிருந்து வந்ததுதான். I am grateful நான் அதற்கு நன்றியா இருக்கிறேன். because I come from the own church. I come from that own church. ஏனென்றால் அந்த சொந்த உங்களுடைய சொந்த சபையிலிருந்து தான் நான் வந்தவன். I am the product of CSI church. நான் ஒரு CSI சபையில் உருவாக்கப்பட்டவன் தான். They taught me how to fear the Lord. எப்படி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று எனக்கு போதித்தார்கள். When God showed me the greater truths, ஆனால் பெரிதான சத்தியத்தை தேவன் எனக்கு காட்டின பொழுது I stepped out. நான் அதை விட்டு வெளியே வந்தேன். So tonight, இன்று ராத்திரி don't be hesitant. நீங்கள் இதற்கு தயங்க வேண்டாம். This Holy Spirit இந்த பரிசுத்த ஆவியானவர் is very essential to prepare your body for the day of resurrection. உயிர்த்தெழுதல் நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட உங்களுடைய சரீரத்தை ஆயத்தமாக்க மிகவும் அவசியம். This Holy Spirit, இந்த பரிசுத்த ஆவி according to John 14:20, யோவான் 14:20 very triune God comes and dwells in you. இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் திரித்துவ தேவன் உங்களில் வந்து வாசம் He is செய்கிறார். the power. அவர் ஒரு வல்லமை உள்ளவர். He is a teacher. அவர் ஒரு போதகர். So when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது there will be noise, சத்தம் உண்டாகும், there will be emotion, அதிலே எழுச்சி உண்டாகும், there will be tongues. அங்கே அந்நிய பாஷைகள் கேட்கும். Don't be afraid. ஆனால் பயப்பட வேண்டாம். Why? ஏன்? These are all things common when there is power operating. எங்கே வல்லமை கிரியை செய்கிறதோ அங்கே இவைகள் எல்லாம் சாதாரணமாய் நடக்கக்கூடியவை Where காரியங்கள். there is power, definitely there will be noise. எங்கே வல்லமை இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக சத்தம் உண்டாகும். When you are filled with emotion, you will naturally shout and you will lift up your hands and do many things. நீங்களும் பரவசம் அடையும் பொழுது சில வேளையிலே சத்தம் போடுகிறீர்கள், கூக்குரலிடுகிறீர்கள், கை கால்கள் எல்லாம் உயர்த்தி நீங்கள் உங்களுடைய பரவசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் அல்லவா? Don't doubt about it. ஆனபடியால் இதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். Tonight the Lord is speaking to you. இன்று ராத்திரி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். As we were praying during the meditation time, நாம் தியான வேளையிலே ஜெபித்த பொழுது the Lord reminded one verse. ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகமூட்டினார். As on the day when Peter was preaching the gospel at the Cornelius house, கொர்நேலியின் வீட்டிலே பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கி பண்ணிக் the கொண்டிருந்த Holy பொழுது Spirit fell upon thy people. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல் வந்து The இறங்கினார். same experience you can experience if you have a desire and a thirst tonight. இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்ற வாஞ்சி தாகம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் இந்த இரவிலே அதை அனுபவிப்பீர்கள். Wherever you may be, நீங்கள் எங்கே இருந்தாலும், whoever you may be, நீங்கள் யாராயிருந்தாலும், if you really desire, நீங்கள் உண்மையாய் வாஞ்சித்தால், Lord, I want that Holy Spirit. ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவி வேண்டும். What does the word of God say? தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? Acts of the Apostles 5th chapter verse 32. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் This verse say, God gives the Holy Spirit to him that obeyeth. தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. So when you obey, நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது you will get the Holy Spirit. பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைக்கும். Now when people receive the Holy Spirit, பரிசுத்த ஆவி ஜனங்கள் பெறும் பொழுது you find different type of misbehavior. That's why you think, if they have received the Holy Spirit, how can we believe they have received the Holy பல Spirit? காரியங்கள் எல்லாம் நமக்கு விளங்காத சில காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றால் இப்படி எல்லாம் செய்வார்கள் என்ற சந்தேகம் வருகிறது. Why? ஏன்? Now look at electricity. நீங்கள் மின்சாரத்தை பாருங்கள். This is the power. இது ஒரு வல்லமைதான். But ஆனால் it must be guided. ஆனால் அது ஒரு சரியான விதத்தில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். There is a board behind it. அதற்கு ஒரு போர்டு இருக்கிறது. There is a theory. அதற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. There is a board. அதற்கு ஒரு போர்டு இருக்கிறது. In the same way, இதை போலவே Holy Spirit, பரிசுத்த ஆவிக்கும் it's a power. அதுவும் ஒரு வல்லமைதான். You need a teaching. அதற்கு உங்களுக்கு ஒரு போதனை வேண்டும். Then you need a group of people to teach you. இதை போதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு அவசியம். What is the teaching? இந்த போதனை என்ன? If you read Deuteronomy 32nd chapter 2nd verse, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால்,
Moses says, மோசே சொல்கிறான், my teaching will be like a rain. என்னுடைய உபதேசம் மழையை போல இருக்கிறது. Holy Spirit is a rain. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மழையை In போன்றவர் the தான். same way, அதே வேளையில் when you receive the Holy Spirit and come under the teaching, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு சரியான உபதேசத்திற்கு வரும் பொழுது then you will be molded. அதனால் நீங்கள் உண்மையாகவே அசைக்கப்படுவீர்கள். For that you need a group of servants of God. அதற்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தேவை. Who are those? அவர்கள் யார்? Who are given up all in their lives. தங்களுடைய ஜீவனுக்கு ஜீவிக்கத்துக்குரிய சகலத்தையும் விட்டுவிட்டவர்கள். In Numbers 18 chapter 20th verse, என்னாகும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், that Levite had no inheritance in this world. லேவியனுக்கு இந்த உலகத்தில் எந்த சுதந்திரமும் இல்லை. In Leviticus 14 chapter, லேவியராகும் 14ஆம் அதிகாரத்தில் 26 to 33, 26ஆம் வசனம் 33ஆம் வசனத்தில், a disciple has to forsake all and to become a disciple. லூக்கா சுவிசேஷத்தில் அப்படி படிக்கிறோம், ஒரு சீஷன் தனக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும். In Todupuzha in Kottayam, I was preaching this subject. கோட்டயத்திலே தொடுபுழை என்கிற இடத்திலே நான் இந்த சத்தியத்தை பேசினேன். 3 days. 3 நாட்கள் இருந்தது. 4 Jacobite priests who had taken baptism, received the Holy Spirit, they were attending the meetings. யாக்கோபா சபையை சேர்ந்ததான பாதிரியார்கள் 3 பேர், அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றவர்கள், அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். First 2 days they were very attentive. முதல் 2 நாட்கள் அவர்கள் மிகவும் கவனமாய் கவனித்தார்கள். Third day, 3ஆம் நாளில் they told the servant of God, அவர்கள் அந்த ஊழியக்காரனிடத்தில் சொன்னார்கள், all right, all the up to second day the teachings were clear. 2ஆம் நாள் வரையிலும் எல்லா சத்தியம் உபதேசங்களும் தெளிவாக விளங்கியது. But third day, 3ஆம் நாளில் little disturbed. நாங்கள் கொஞ்சம் கலவரம் அடைந்திருக்கிறோம். Why? ஏன்? Why should a servant of God give up everything? ஒரு ஊழியக்காரன் ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும்? Why should he tell it out? ஏன் அவன் இதை சொல்ல வேண்டும்? That is our teaching. அதுதான் எங்களுடைய உபதேசம். That is the principle of a servant of God. அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய அடிப்படை கொள்கை. That's why many servants of God are unable to know the secret of this ministry. ஆனபடியால் தான் பல ஊழியக்காரர்களுக்கு இந்த ஊழியத்தினுடைய ரகசியம் தெரியவில்லை. So dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, you need a teaching, you need a group of teachers. உங்களுக்கு உபதேசம் தேவை, அதை போதிக்கிற ஒரு கூட்டம் ஊழியர்களும் தேவை. Now what is the teaching? இந்த உபதேசம் என்ன? What is the teaching that makes you a reigning or a ruler in the coming kingdom of God? வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றக்கூடியதான உபதேசம் என்ன? What is the teaching that will make you participate in the first resurrection? முதலாம் உயிர்த்தெழுதலிலே உங்களை பங்கடைய செய்யக்கூடியதான அந்த உபதேசம் என்ன? In Romans 5th chapter 17th verse, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் we have வசனத்தில், to reign in life. நாம் ஜீவனில் ஆளுகை செய்ய வேண்டும். To reign in life, ஜீவனில் ஆளுகை செய்ய first of all, முதலாவதாக according to Romans 12th chapter verses 1 and 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களின்படி, you have to submit your body like a living sacrifice. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஒரு ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். You have to do the whole will of God. நீங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்ய வேண்டும். Secondly, இரண்டாவதாக, according to Philippians 3rd chapter 21, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, if this body has to be transformed, இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் it must be a humble body. இது ஒரு அற்பமான தாழ்மையான சரீரமாய் இருக்க வேண்டும். Now read in only in Tamil 1 Peter 3rd chapter 3rd verse. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தமிழில் மாத்திரம் படியுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். That means if you have to prepare yourself for the day of resurrection, நீங்கள் உங்களை உயிர்த்தெழுதல் நாளுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் this body இந்த சரீரம் must be humble. இது ஒரு தாழ்மையான அற்பமான சரீரமாய் Now இருக்க read வேண்டும். that verse. That's all. Read that verse. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அது போதும். Examine your life tonight. அது வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து If பாருங்கள். you are decorating your body with a costly garment, உங்களுடைய சரீரங்களை நீங்கள் விலையுயர்ந்த வஸ்திரங்களினாலே உடுத்திக் கொண்டால், if you adorn with an adornment, நீங்கள் பல ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டால், how can you prepare for that glorious day? நீங்கள் எப்படி உங்களுடைய சரீரத்தை அந்த மகிமையான நாளுக்கு ஆயத்தமாக்க முடியும்? Not only your body must be humble, உங்களுடைய சரீரம் தாழ்மையாய் அற்பமாய் இருக்க வேண்டியது மாத்திரமல்ல, your mind must be humble. உங்களுடைய மனதிலும் அந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, this body இந்த சரீரம் you must mortify. இதை நீங்கள் இந்த சரீரத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். There are many lustful desires work in your body. இந்த சரீரத்திலே இச்சைக்குரிய பல கிரியைகள் கிரியை செய்கின்றன. If you read Songs of Solomon 8th chapter, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் படித்தால், அங்கே the bride says, அங்கே மணவாட்டி சொல்கிறாள், I am a wall, I am a wall. நான் ஒரு மதில்,
That friends ask a question. அப்பொழுது சிநேகிதர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். How about our sister? நம்முடைய சகோதரியை பற்றி என்ன? Is she a door? அவள் ஒரு வாசலா? Is she a wall? அல்லது அவள் ஒரு மதிலா? What do you mean by door? வாசல் என்றால் என்ன? Anything, anybody can come and go. யாரும் அதற்குள்ளே வந்து போகலாம். But what do you mean by wall? ஆனால் மதில் என்று சொன்னால் என்ன? Steady, nothing. அது அப்படி உறுதியாய் நிற்கும். So in your Christian life, கிறிஸ்தவ ஜீவியத்தில், especially in your holy life, விசேஷமாக உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தில், you cannot be like a door. நீங்கள் ஒரு வாசலை போல இருக்க முடியாது. Anywhere I can go. நான் எங்கே வேண்டும் என்றாலும் போகலாம். To anyone I can talk. யாரிடத்தில் நான் பேசலாம். Anything I can do. நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். You must be like a wall. அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு மதிலை போல இருக்க வேண்டும். Tonight, இன்று ராத்திரி humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். Lastly, கடைசியாக this body இந்த சரீரம் must be a resting body. இது இளைப்பாறுகிற சரீரமாய் இருக்க When வேண்டும். your body rests, இந்த சரீரத்தில் இளைப்பாறுதல் a இருந்தால் great power will work in your body. ஒரு பெரிய வல்லம் இந்த சரீரத்திலே கிரியை செய்யும். And that power will quicken your mortal body into a glorious immortal body. அந்த வல்லமையானது உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அழியாத சரீரமாய் உயிர்ப்பிக்கும். Now you heard the gospel. நீங்கள் இப்பொழுது சுவிசேஷத்தை கேட்டீர்கள். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. The sum and substance of this gospel is this. இந்த சுவிசேஷத்தினுடைய சுருக்கமான விஷயம் இதுதான். It's a great salvation. இது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு. Why? Why? ஏன்? You are going to be a ruler. நீங்கள் ஒரு ஆளுகை செய்கிறவர்களாய் மாற போகிறீர்கள். Not only your sins are going to be forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல. Not only your sickness are be healed. உங்களுடைய வியாதிகள் சுகமாக்கப்படுவது போது மாத்திரமல்ல. Not only you are filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட போவது மாத்திரமும் அல்ல. God is preparing you to become a ruler. தேவன் உங்களை ஒரு பெரிய ஆளுகைக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். To become a ruler, ஒரு ஆளுகை செய்கிறவராய் மாற you have to listen to this message and submit yourself. நீங்கள் இந்த சத்தியத்திற்கு இந்த தூதருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நாம் கண்களை மூடிக்கொண்டு Let us close our eyes. ரெண்டு விதமான அழைப்பு இந்த இரவிலே நான் உங்களுக்கு